கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இருக்காரு. வணக்கம். கூடவே மக்கள் நாயகி, சும்மா பேசுகிறோம் ஃபேன் பேஸ்கள் வைத்து மக்கள் செல்வி. மக்கள் செல்வி அது யாரோ இருக்காங்க. செல்வி அவன் அதான் என்னைய கல்யாணம் பண்ணிட்டியடா. ஐயோ, ஐஸ்வர்யா ராஜேஷ் தானே மக்கள் செல்வி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க மக்கள் அரசி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? டிவில செல்வின்னு ஒரு சீரியல் வந்து, சரி, அதுக்கு அடுத்த சீரியலா அரசின்னு ஒரு சீரியல் வந்துச்சா? அதான் மக்கள் செல்வி மக்கள் அரசி. நைஸ் ப்ரோ. இல்லத்தரசி இல்லத்தரசி அப்படி ஒரு சீரியல் இருக்கா? அது மட்டும் இல்ல. ஓகே, நம்ம வந்து இன்று நாள் செப்டம்பர் 2 சனிக்கிழமை, நேரம் 12:44. பிக் பாஸ். இது வரைக்கும் நாங்க வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு Q&A படிப்போம். ஏன்னா இப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேல வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோ இன்னைக்கு வந்து அவர் 2 பைசா வழக்கம் போல 2 வாரம் டாபிக் எடுத்தாச்சு. 2 வாரமா டாபிக் கொடுத்தோம். அவ்வளவு வாரமா கண்டினியூஸா டாபிக் கொடுத்தோம். அதுவே 2 வாரம் தானே எபிசோடே விட்டோம். அதான் 2 வாரம் தான் எபிசோட் விட்டு 2 வாரமா ஒரு டாபிக்ன்ற பேர்ல பண்ணோம். இல்ல, இந்த வாரமும் எங்கள்கிட்ட டாபிக் இருந்துச்சு. அது பேசுறதுக்கான ஆளு போயிருச்சு. ஆமா, அதனால நாங்க அதை அடுத்த வாரம் கொண்டு வருவோம் அந்த எபிசோட. ஸோ அதனால இந்த வாரம் பேசும்போது 2 பீஸான்னு சொல்லிட்டோமோ, சாரி, முதல்ல இருந்து என்ன பிரச்சனை நண்பர்களே, இப்பதான் தூங்கி எழுந்துச்சும் பாத்துங்க. எழுந்த உடனே மைக் கொண்டாந்து வடிவேல நீட்டுவாங்க, வாய்க்குள்ள நீட்டுவானே, அந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரோலிங் ஆகுது. பல்லு மட்டும் விளக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம். ஆமா, பல்லு போறதுக்கு, பல்லு வளர்க்கறதுக்கு, கக்கா போறதுக்கு, அதுக்கெல்லாம் மட்டும் பெர்மிஷன். பொட்டாட்டிட்ட செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் வேணாம். டாக்கிங் அபவுட் ஆய், தின கக்கா, தின கக்கா எப்படி தின எடுத்த பார்த்தால எப்படி தினக்கக்கா என்ன, ஏன் இப்படி கக்கா வேலை பாக்குறோம்? டேய், ஏன் தெரியுமா இப்ப கக்கான்னு சொல்றேன்? கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து போட்டிருக்காப்ல, நம்ம வந்து வாய் திறந்தா பீ பீன்னு சொல்றோம், அதனால இனிமே பீன்னு சொல்லக்கூடாது. அவர் சாப்பிடும் போதெல்லாம் பீன்னு சொல்றோமோ, சாப்பிடுறப்போ சாப்பிடுற நாங்களே ஒரு ஊத்த பயிலுங்க. என்ன நாதஸ்வரமா? இப்படி எல்லா ஃபாலோவர்ஸையும் வெறுப்பேத்தி விட்டீங்க. யாரு உங்களுக்கு ஷேர் பண்ணுவா, கமெண்ட் போடுவா? இப்ப அடுத்த எபிசோட்ல இருந்து அவன் கமெண்ட் போட மாட்டான். இது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி. எது பண்ண கூடாதுன்னு சொல்லவோ அப்பதான் பண்ணணும். சரியா? சோ தினக்கக்கா வந்து கேவலமான கக்கா வேலை ஒண்ணு பார்த்தோம். ஆரிஜின்ல இருந்து அப்படியே வரும். ஆரிஜின்ல இருந்து என்ன ஆச்சுன்னா, இவரு வந்து சேலம் இதுதானே. ஆமா, சேலம்ல மட்டும், சேலத்துல மட்டும்தான் வந்திருக்கு. இல்ல, என்ன மேட்டர்னா, இப்ப நம்ம சொல்றதா இருந்தா ஆர்ஆர் பிரியாணி, ஆர்ஆர் பிரியாணி, சேலம் சேலம் ஆர்ஆர். ஓ, ஏரோல இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஏரோல இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சரி, என்ன சரி, நம்ம எங்க இருந்து வரணும்னா, இப்ப எல்லா விஷயமும் புரியணும்னா, தினக்கக்கா பத்தி நம்ம சொல்லணும்னா முதல்ல ஸ்டாலினை பத்தி பேசணும். அவர் வந்து என்ன பண்ணாரு, பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாரு. யாருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது ஏன்னா அவங்க காலையிலயும் சாப்பிடலாம். ஆமா, மதிய உணவு ஆல்ரெடி இருக்கு. ஆமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில சாப்பிடாம டைரக்டா மதிய உணவு தான் சாப்பிட்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி, காலையில சாப்பாடும் கொடுத்தோம்னா அவங்க வந்து காலையில சாப்பிட்டுட்டு படிப்பாங்க. சூப்பர் இனிஷியேட்டிவ், நல்ல இனிஷியேட்டிவ். சரியா? இப்ப இந்த சத்துணவு திட்டங்கிறது வந்து நம்மளோட அந்த உணவு திட்டங்கிறது வந்து ஒருத்தர் செஞ்சது கிடையாது. ஆமா, அது வந்து வரிசையா ரொம்ப வருஷமா நடக்குது. ஜஸ்டிஸ் கட்சி டைம்ல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ராஜாஜி ஸ்கூல்லாம் 3 நாள் நிப்பாட்டி, அதுக்கப்புறம் காமராஜர் ஸ்கூலை திறந்து, இதையும் திறந்து. சரியா? இப்படி வந்து பலர், கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், இப்படி பலரும் வந்து இந்த திட்டத்துல வந்து அவங்களோட பங்கு ஆற்றி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தனி கட்சிக்கான அப்படியான ஒரு திட்டம் கிடையாது. சரி, அதுல வந்து இவர் இப்ப என்ன ஆட் பண்ணியிருக்காரு, காலை உணவையும் ஆட் பண்ணியிருக்காரு. சரியா? இப்ப இவனுங்கெல்லாம் சாப்பிட்டு படிச்சா என்ன யாருக்கு ஏறியும்? தினக்கக்காக்கு எரிஞ்சு என்ன சொல்றாங்க, மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடாம். சரியா? கக்கூஸ் நிரம்பி வெளிகிறதாம். ஓ சரி, டபுள் சாப்பாடு சாப்பிட்டு கக்கூஸ் நிரம்பி வெளிகிறதாம். சரி, ஓகே.
இப்போ வந்து நார்மலா காலைல எழுந்தானே சாப்பிட்டு வரவங்க சரியா எப்படினாலும் அங்க வந்து மதியம் சாப்பிட போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி வீட்லயே சாப்பிட்டுறாங்களாம், இங்க வந்து 2வது காலமா சாப்பாடு சாப்பிடுறாங்களாம். ஒரு விஷயம், சில விஷயங்கள் தான் மனுஷங்களால போதும்னு சொல்ல முடியும். அதுல முக்கியமான விஷயம் சாப்பாடு. ஆமா சரியா? அங்க இப்போ நீ வந்து ஃபுல்லா ஒரு பஃபே போய் நல்லா கட்டுன்னு கட்டிட்ட சரியா? வீட்டுல வந்து ஒரு வீட்லயும் விருந்து வச்சிருக்காங்க சரியா? என்ன இது கறி குழம்பு எல்லாம் வச்சிருக்காங்க, நீ திருப்பி வந்து சாப்பிடுவியா? இல்ல நான் சாப்பிட என்னால முடியாது, வயிறா என்னது இது? இல்ல இப்ப இவங்க வந்து காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, நான் ஜஸ்ட் கெஸ்ஸிங், எனக்கு தெரியாது. 8 மணிக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு வையேன். இப்ப அவன் 8 மணிக்கு நான் 2வது சாப்பாடு சாப்பிடணும் 4 மணிக்கே சாப்பிடுவானா? 4 மணி நேரம் டைஜஸ்ட் ஆயிட்டு நம்ம 8 மணிக்கு 2வது எப்படி முடியுமா? அவன் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறதே 7 மணிக்கு தான் கிளம்புவான் சரியா? அப்போ ஒரு 6:30க்கு சாப்பிட்டு இருப்பானா? 6:30க்கு சாப்பிட்டோம், திரும்ப எப்படி 8 மணிக்கு சாப்பிட முடியும் 1.5 மணி நேரத்துல? அப்படி 2 வாட்டி சாப்பிட்டாதான் என்னங்கிற, அப்படியே சாப்பிட்டாலும் தான் என்ன? உனக்கு ஏன் எரியுது? அவன் 2 வேளை சாப்பிட்டா நீ 3 வேளை 4 வேளை திங்கிறல்ல. ஆமா, அவன் 2 வேளை சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா உனக்கு ஏன் எரியுதுன்னு நான் கேக்குறேன். கக்கூஸ் நிரம்பி வழிஞ்சதுன்னா அதுவும் உன்னோட பிரச்சனை கிடையாது, அதை நீ கிளீன் பண்ண போறதும் கிடையாது. நீ கிளீன் பண்ற ஆளா? கிளீன் பண்றவன் வேணா இந்த மாதிரி எழுதலாம், ஐயோ கக்கூஸ் நிரம்பி வழியுது ஏன் என்னால கிளீன் பண்ண முடியல. நீ அந்த பக்கமே போக மாட்ட, ஒந்தையே இன்னொருத்தன் தான் கழுவி விடணும். நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அவன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான், வீட்டுல இருக்கானே வச்சுக்கோ, காலையில சண்டேனே வச்சுக்கோ, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியம் லஞ்சும் சாப்பிட்டா அவன் பாத்ரூம் நிரம்பி எழுந்துருமா? 2 வேளை சாப்பிட்டா பாத்ரூம் நிறையுமாடா? என்னடா பேசுறீங்க? அப்படி சொல்லல, எல்லாரும் 2 வேளை சாப்பிடுறதுனால எல்லாரும் போறாங்க. அதாவது 2 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க, அவங்க அப்பா அம்மாவும் சமைச்சு தராங்க. என்ன லூசா அவங்க? தனக்கு செலவு மிச்சமாகுதுன்னு சமைச்சு கொடுக்காம தானே இருப்பாங்க. இன்னொன்னு செலவு மிச்சம்ங்கிறது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு காசு இருக்கிறவங்க யோசிக்கிறது. காசே இல்லாதவன் சாப்பாடே கொடுக்காம தான் ஸ்கூலுக்கு அனுப்புவான். அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறான்? ஒருவேளை அங்க மதியம் சாப்பிடுது புள்ளன்னு அனுப்புறான். சரி, அப்ப 2 வேளை சாப்பிடும் போது காலையில மட்டும் நான் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அனுப்புவான், காலையில சாப்பிடாம தான் வருவாங்க. அதனாலதான் இந்த திட்டமே வந்திருக்கு. அதை போயிட்டு வந்து டபுள் சாப்பாடு. டேய், நீ உன்னோட எலிட் மென்டாலிட்டியில நீ சேலத்துல உட்காந்துட்டு எடிட்டரா இருக்க பாரு, சத்ய நாராயணனா என்ன இளவோ சரியா? உன்னோட உலகம் மட்டும்தான் உலகம் கிடையாது ராஜா. பபுள்ல இருக்கீங்க, பிரேக் தி பபுள் ப்ளீஸ். அந்த ஆளு போட்டோ தான்டா தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எங்கேயுமே வரல. அது தப்பு. எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு ஆளு எப்படி, நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆளு எப்படி இருக்கான், எப்படியான ஒரு பூமரா இருப்பான்னு ஒரு கியூரியாசிட்டி. மெர்சல் பிகில்ல வர அந்த இவர மாதிரி வராராம். மாவீரன்ல கூட எடிட்டரா வந்து சிவகார்த்திகேயனை ஏமாத்துவாங்க, சுதர்சன் மாதிரி இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இதோட என்னோட 2 பைசா என்ன அப்படின்னா, இன்பா அண்ணா ஆன் இஸ் வே ஃபார் a night meal scheme also. Practically சும்மா இல்ல, பிராக்டிகலி கஷ்டம். ஏன்னா 4 மணிக்கு தான் கிளம்பிடுவாங்கல்ல, ஸ்கூல்லேவா வாழ்றாங்க. இதென்ன சாய் ஸ்கூலா? காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் வாழ்றாங்க. கையில வந்து பார்சல் கொடுத்து அனுப்பிடுவாங்க. பார்சல் கொடுத்து இல்ல, அதெல்லாம் டூ மச், அதெல்லாம் வேணாங்கிறேன் நான். காலையில வர்றவனுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சுட்டு திரும்ப சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சுட்டு வந்து கொடுப்பாரு. இன்பாண்ணா வந்து கொடுக்கட்டும். இன்பாண்ணாக்கே இந்த சரி ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த சத்தியம் தினகக்காவோட எடிட்டர், அவர் வந்து பபுள்ல இருந்து வெளியில வாங்க, அவரை யாராவது கண்டுபிடிங்க சரியா? கண்டுபிடிச்சு என்ன நடக்குது. ஆனா பீ இருக்காது ஆளுக்கு நேரத்துக்கு. நான் பீ தாண்டா சொல்லுவேன், அப்படிதான்டா சொல்லுவேன், எனக்கு அதுதான்டா வருது. இருக்காதுன்னா சொல்ல முடியாது. சீரியஸா செம்ம அலுல இருப்பான்ல ஆளு. இப்ப அவன் ஜஸ்ட் சேலம் திங் வாட் குட் பாசிபிளி கோ ராங் அப்படினா, meanwhile first standard students protesting against him bro. ஃபியூஸ் கெசல் இன்ஸ்டா கால் பண்ணிட்டே இருக்காரு. என்ன நம்ம பேப்பர் ஸ்டாலின் போட்டுருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் போட்டுருக்காரு. ஓ பாராட்டி போட்டுருக்காரு, அதான் வெச்சு கிடிக்கிறாரு. மாத்தாங்கம்மான்னு கேட்டிருக்காப்ப. அவன் வந்து அத ஒரு 3-4 பக்கம் கழிச்சு போட்டிருந்தா கூட இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது. பப்பரப்பான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஏதோ அசிங்கமா 4 பேர் ட்வீட் போட்டு அதோட சோஷியல் மீடியாவோட முடிச்சிருப்பானுங்க. எவனாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுவாங்க. டேய், இது முதல்ல நியூஸ் ஆடா, ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் ஆடா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல போடுற நியூஸ் இது முதல்ல. சந்திராயன் லான்ச் ஆயிருக்கு, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வழக்கமா இதான் போடுவாங்க. வழக்கமா நீங்க அதுக்கு தானே ஊம்புவீங்க. சந்திரயான் போட்டோவோட ஜி போட்டோ பெருசா இருக்கும் சரியா?
G20 நடந்துகிட்டு இருக்கு, அத பத்தி போட்டிருக்கலாம். G20ல என்ன புடுங்குறோம். உனக்கு வந்து எவ்வளவு காண்டு அந்த உன்னோட கம்யூனிட்டி இல்லாத பசங்க படிக்கிறானுங்க, சாப்பிடுறானுங்க, உனக்கு எவ்வளவு காண்டு. சரி, நான் என்ன சொல்றேன், சரி பாருங்க வந்து பாத்ரூம் உண்மையாவே நிரம்பி வலியுதுன்னே வச்சுப்போம், அதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்றதுக்கான முறை என்னது? இஃப் யூ ஆர் சீரியஸ்லி கன்சர்ன்ட் அபவுட் த பிளான், சரி இந்த திட்டத்தின் மேல உனக்கு வந்து உண்மையான கன்சர்ன் இருக்கு, இதுல இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு ப்ரோ, இதை வந்து நீங்க கவனிங்கன்றதா இருந்தா நீ அதை எப்படி சொல்லணும்? பாத்ரூம்கள் சரியாக இதுபட செய்யவில்லை, அது வந்து அதே அரசு சரி பார்க்க வேண்டும். சரியா, இதோட சொல்லலாம். இல்ல இந்த திட்டத்தால இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு பாத்துக்கோங்க, இப்படி சொல்லலாம். நீ வந்து கக்கூஸ் முதல்ல கக்கூஸ்ங்கிற வார்த்தை முதல்ல பேப்பர்ல எழுதுற வார்த்தைய, அது வந்து ஒரு கொலோக்கியல் வார்த்தை, அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ண கூடாத ஒரு வார்த்தை மாதிரி தானே அது. யூஸ் பண்ண கூடாத வெரி டீசன்ட் வேர்ட், பட் ஹெட்லைனா போட்டு பேப்பர்ல அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க, கூஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது மேபி வேற ஐடியாலஜி படி தப்பா கூட இருக்கலாம். நான் இப்ப சொல்ற விஷயம் ஒரு வார்த்தையை டிஸ்கிரிமினேட் பண்றியான்னு கேட்க வரலாம் நீங்க. ஆனா நான் கேக்குறேன், இது முதல்ல பேப்பர்ல போடுற வார்த்தையா எனக்கு தெரியல. நீ அது வைக்கிறனாலே நீ வந்து வன்மத்துல தான் எழுதுறேன்னு. கழிப்பறைன்னா கழிவறை நிரம்பி வழிகிறதுனா கூட அது டீசென்ட்டா இருந்திருக்கும். நீ இறங்கி நான் செய்யணும்னு சொல்லிட்டு நீ உன்னோட புத்தியை காமிச்சிட்ட, நீ அவ்வளவுதான். இல்ல அப்படி கூட நீ சொன்ன மாதிரி கூட வேணாம். மதியம் காலை 2 வேளையும் உணவு போட்டுட்டு ஆனா பாத்ரூம்கள் சரியாக இல்லையே, அந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். நீ இப்படி எழுதுறன்னா உன் நோக்கம் என்னன்றது நோக்கத்தை கொண்டு அதை இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கலாம், தெரியுது. சோ வந்து போதும், இந்த தின கக்காக்காக 10 நிமிஷம் பேசுனது போதும். இதுக்கு மேல ஒரே ஒரு ரேண்டம் மட்டும் நினைக்கிறது, தின கக்கா இது வந்து நம்ம சாமானன் இருக்காருல்ல, ஆமா சாமானன் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. சரி, சாமானனாவே ஒரு கருத்தாக்கிட்டு இருக்காரு. ஆமா, சாமானனா ஒருத்தர் கருத்தாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லு சாமானன் சொல்லு, அடுத்து அந்த அந்த சாமானுக்கு போவோம். சரியா, சாமானன் என்ன சொல்லியிருக்காரு, அது பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே அப்படி பசங்களை எல்லாம் பட்னியா விடுறது கிடையாது, என்ன ஏதாவது ஒண்ணு கிண்டி அமைச்சிடுறாங்க, திட்டமே ஒரு தேவையில்லாத திட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சாமானன். சாமானும் பபுள்ல வாழ்றாப்ல. சாமான வந்து அவரோட வீட்டுல இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் மத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. நிறைய லைஃப் ஸ்டைல் இருக்கு ப்ரோ, அதான் தெரிஞ்சுக்கோங்க. பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே போது 100 கெடா வெட்டி கொண்டாடணும். அப்படி வெட்டுறவங்க வந்து காலையில உப்புமாவாவது செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, உப்புமாவாச்சு கிண்டி தருவாங்க, அப்படி ஒன்னும் பட்னி அனுப்புறது இல்ல அப்படின்னு. சரி, உங்களுக்கு பஞ்சாயத்து எனக்கு புரியவே இல்லடா, தின்னா நீ பேல போற. நான் என்ன கேக்குறேன், சரிப்பா நீ வந்து காலையில சமைச்சு கொடுத்தே ஆவேன்றியா, கொடுத்து விடு. அது புள்ள வந்து ஸ்கூல்ல சாப்பிடாம இருக்கட்டும், இல்ல ஸ்கூல்ல சாப்பிடட்டும். சரியா, இல்லன்னா வந்து வேற மாதிரி பாரு. சரி, நமக்கு வந்து காலையில சாப்பாடு இதுக்கு செய்யற செலவு மிச்சம், என்ன ஸ்கூல்லே கொடுத்துடுறாங்கன்னு பாரு. இதெல்லாம் இப்படியெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும்போது இது ஊசுதனமா இருக்கு. நானும் மிடில் கிளாஸ் தான் இருந்தேன். எல்லாருமே நம்ம எல்லாம் லோயர் மிடில் கிளாஸ் இல்ல, மிடில் கிளாஸ் கூட இல்ல. அவங்க எப்படி நினைச்சுக்க போறாங்க சொல்றேன். என்ன, நானே ஸ்கூல் படிக்கும்போது நிறைய டைம் டிஃபன் சாப்பிடாம போயிருக்கேன். டிஃபன் செய்ய மாட்டாங்க, எங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க. லஞ்ச் தான் ஸ்ட்ரைட்டா, எனக்கு லஞ்ச் தான் சாப்பிடுவேன். எங்க வீட்ல உங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3 வேளையும் தனித்தனியா நடக்கும். சரியா, எங்க வீட்ல செய்ய மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட். இப்பவே நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்ல, டெய்லி லஞ்ச் தான் சாப்பிடுறோம். சோ அதனால இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய பேசு பொருள் கொடுக்கவே கூடாது, டாக்ஸ் வேஸ்ட் பண்றேன்ற அளவுக்கு எவ்வளவுக்கோ டாக்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஆமா, என்ன ஒரு ரோடு 20 கோடியில கட்ட வேண்டிய ரோடு 150 கோடி. ஆமா ஆமா, அது 29 கோடி ஆகும்னு நினைக்கிறேன். 28 கோடி ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு. இவங்க 1 கிலோமீட்டருக்கு 250 கோடின்னு இருக்காங்க. கிலோமீட்டர் ரோடுக்கு எதுக்குடா 20 எதுக்கு? பெரிய வைடான அந்த இது நேஷனல் ஹைவேஸ் மாதிரியான ரோடு, டோல் எல்லாம் வச்ச ரோடு இல்ல. அந்த அதுல ஏதாவது போட்டிருக்கானுங்களா நல்லா ஜிகு ஜிகுன்னு ஏதாவது? அந்த 120 கோடி எவ்வளவு செலவு பண்ணானு? 250 கோடி பர் கிலோமீட்டர். 250 கோடி 250 ஏத்த மாதிரி வேலைப்பாடுகள் இருக்கா தெரியலையே எனக்கு. அந்த ரோட பாக்கணும், ப்ளீஸ். அதுக்கு செலவு போறது, இதுக்கு செலவு பண்ணிட்டு போலாம், பிரச்சனை இல்ல. அப்படியே டாக்ஸ் சேர்த்து வச்சு நல்ல திட்டங்களா கொடுத்து
ஆமாமா நலத்திட்டங்கள் தான். எப்படி இந்த ஆர்மில வந்து ஜாயின் பண்ணுங்க அது ஒண்ணு. அப்புறம் வந்து விவசாயிகள் சட்டம், எவ்வளவு சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ற மேட்டர் தான். ஸோ வந்து அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து மல்லூஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க மோகன்லாலை பார்த்து, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மாசான படங்கள் வேணும்ட்டு. எங்க அண்ணன் டிகே ஒரு படம் கொண்டு வந்து கொடுத்தாப்ல. ஆனா கிங் ஆஃப் கோத்தாவோட RDXன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மலையாளிஸ் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. ஓன ஆசம்சகள் மலையாளிஸ். ஏன்டா நம்ம சிஎம் வந்து மலையாளம் பேசி போடுறாரு. அது மலையாளமா? நீ எனக்கு சொல்லுங்க, அது மலையாளம்? அது மலையாளம்னு வந்து மலையாளக்காரங்களே வந்து கமெண்ட்ல வந்து இது பண்ணிட்டாங்க. இல்ல இங்க பேர் மலையாளக்காரங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரால் பண்ணேன் சரியா, அதுல ஒரு ஹேட் கமெண்ட் கூட இல்ல. கூட வந்து இல்ல எனக்கு புரியல, நீ ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்கற சிஎம்க்கு? இங்க இந்த பாட்காஸ்ட பத்தி புரிஞ்சுக்கோ. we don't do that here. சோ என்ன சொல்றது, அது முதல்ல மலையாளம் இல்ல, அது மலையாளமோ இல்லையோ, ஆனா இட்ஸ் கியூட் as fuck. ஓகே, அது மல்லூஸே வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இது நம்ம மொழின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளே அது அப்படிதான், இவர் என்ன தமிழ் மாதிரி பேசுறாரு ஆனா தமிழா இல்லன்னா பார்த்தோம், அது வேற விஷயம். ஆனா கியூட். ஆனா அது கமெண்ட்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா அது கிங் ஆஃப் சவுத் இந்தியான்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. யாரு தமிழ்நாட்டு ஆளுங்க கூட கிடையாது, மலையாளத்துல போட்டிருக்காங்க. என்னமோ நடக்குது ப்ரோ. இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும் போல இருக்கு ப்ரோ. அவங்கள ரொம்ப திட்டக்கூடாது. அதனால கிங் ஆஃப் கோட்டா நிறைய பேர் ரொம்ப மோசமா இருக்குன்னா ஒரு பாட்டு மட்டும் நான் போன வாட்டியே பாடிட்டேன் இந்த பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் காசு எடுத்துட்டு மிச்ச காசை கொடுங்க, பேமெண்ட் கொடுங்க, நாங்க கிளம்புறோம். கார்த்தி மாதிரி. Talking about Mallus, I found a weird ass page today. என்னது? லாலேட்டன் டான்ஸ். ஏட்டன் டான்சிங் டெய்லி. நான் கூட வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன். சூப்பரா இருக்கு ப்ரோ, தரமான பேஜ். சரியா 50k பிளஸ் இருந்துச்சு ஃபாலோவர்ஸ். அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மத்ததெல்லாம் வந்து இம்போஸ்டர்ஸ். இல்ல நேத்து இன்னொன்னு பார்த்தேன், என்ன இக்கா டான்சிங்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க மம்முட்டிக்கு. அதுல ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா ஃபன்னாதான் இருந்துச்சு. மம்முட்டி நிஜமால ஒரு கியூட்டி பை மாதிரி இருக்காருல. மம்முட்டியா சாரி மோகன்லால். எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு சப்பிஷா இருக்காரா, பல்ட்டில அடிக்கிறாரு அந்த எல்லா வீடியோவும் நான் பாத்துட்டேன்டா, எல்லாமே தரமா இருக்கு. புலிமுருகன் ஒரு படம் இருக்குண்டா, கமர்ஷியல் as fuck மூவி சரியா. ஆனா அந்த படத்துல அவரு பண்றதெல்லாம் விட்டு செம கியூட்டா இருக்கும். அவரு இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் கதை வரும்ல, அதுல அந்த வெள்ளை பூனை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு அவரு. ஏட்டனுக்கு வந்து ஸ்னோபெல் பூனை பேரு ஏட்டன் வந்து we love ஏட்டன் so much. இதோட இந்த ஐஸ்கிரீம் ஆட் ஒன்று நடிச்சிருப்பாரு. அப்படியா? ஆமா, அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா ஆமா நான் பாத்துருக்கேன், இந்த கவுபாய் ட்ரெஸ் மாதிரி. நான் கேக்குறேன், அதாவது நம்ம தமிழ் ஹீரோஸ்ல டாப்ல 2 பேர்னா அது கமலும் ரஜினி சரியா. அவங்க 2 பேரும் இந்த பிலிம் ஃபேர் சைமா இந்த மாதிரி வர எதாலையாவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? பண்ணதில்ல. கரெக்டா? இவங்கள மாதிரி தானே மல்லூஸ்ல அவங்க 2 பேரும் ஃபேமஸ், ஏட்டனும் மம்முக்காவும் சரியா. இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பண்ணல. லாலேட்டன் வந்து ஏதோ ஒரு அவார்ட் ஷோக்கு வந்து டான்ஸ்ல ரிஹர்சல்லாம் 2 பொண்ணுங்க கூட எப்படி நடந்து வந்து அதெல்லாம் அவைலபிளா இருக்குடா. நமக்கு அவைலபிளா இல்ல பாரு கமல் ரஜினிக்கு. இண்டஸ்ட்ரியே வந்து பயங்கர ஒரு மாதிரியான ஈகோ இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி. ஆமா, அவங்க பாட்டு ஃபன்னா இருக்காங்க. அப்புறம் பேசாம வந்து நம்ம தமிழ் சினிமால பெரிய ஆள் ஆகலாம்னு நினைக்கிறதுக்கு மேல கேரளாக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலிவுட் பக்கம் அப்படியே திரும்பணும் அப்படின்னா ரீசெண்டா வந்து இந்த ஆலியா பட் அண்ட் ரன்பீர் கபூர், அவங்க 2 பேரோட இது வந்து கேர்ள்ஸ் மத்தியில கொஞ்சம் ரெட் ஃபிளாக். ரன்பீர் இஸ் ரெட் ஃபிளாக் அப்படின்னு இப்பதான் எல்லாரும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க நியூஸ்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவா தோண்டி. அதாவது ஆலியா பட்
நான் ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்தேன். அதாவது முதல் வீடியோ என்னன்னா வோகுக்கு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னது வோக்? பார்த்தல இப்ப ஆர்டி வந்து நாட் ஒன்லி தமிழ் சினிமா ஆண்டி, we are covering Bollywood also. சவுத் இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா காசிப்லாம் இனிமே வந்து வைஷோக்கா கொண்டு வருவாங்க. இல்ல 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 அவ்வளவு பெரிய. அடுத்து வந்து கைலி ஜென்னர், கிம் கடார்ஷியன்ஸ் என்ன கீப்பிங் அப் வித் தி கடார்ஷியன்ஸ், அதுல என்ன நடக்குதுன்னுலாம் வந்து அக்கா கீப்பிங் அப் வித் தி கடார்ஷியன்ஸ் முடிஞ்சிருச்சா? தி கடார்ஷியன்ஸ் போயிட்டு இருக்க, அதுல நடக்கிறதெல்லாம் வந்து அக்கா வந்து அப்டேட் பண்ணுவாங்க நமக்கு. இல்ல எனக்கே கிரிஞ்ச் ஆகுது. சொல்லுங்க. ரன்பீர் கபூர் வந்து இஸ் a walking red flag. வோக்ல என்ன சொன்னாரு? வோக்ல வந்து ஆலியா பட் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தா. அதுல வந்து அவங்க அதாவது ரன்பீர் ஹஸ்பண்டுக்கு வந்து அவளோட வாய்ஸ் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆனா கூட பிடிக்காதான் எந்த சிச்சுவேஷன்லயும். இப்ப புள்ள பிறக்குது அப்படின்னா அவர் வாய்ஸ் ரேஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படியா சொல்ல முடியும்? என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் எதிராளி எவ்வளோ கேவலமா பேசினாலும் அவங்க கிட்ட வந்து ஹார்ஷா பேசக்கூடாது. ஆங்கர் டெம்பர் வந்து உயரக்கூடாது. அவளுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து உயரக்கூடாது. ஒரு பொண்ணுங்கிறனால அப்படி உயரக்கூடாதம்மா. அவரோட கேர்ள் நான் பில்லாவே அந்த மாதிரி. நான் பில்லா சொல்லுவேன். நான் ஒரு வெயிட் மேட்டர் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு யூடியூப் இதுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க, பாட்காஸ்டோ வீடியோ இது ஒண்ணு. அதுல வந்து ஏதோ கொஞ்சம் வெயிட் கெயின் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவன் சைட்ல இருந்து சொல்லுவான், யாரோ ரொம்ப வெயிட் கெயின் பண்ணிருக்காங்க போல அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. யாரு? ஆலியாவை பிரெக்னென்ட்டா இருக்கிறப்போ. இன்னொன்னு வந்து ஜோக்னு சொல்லுவான். உடனே எனக்கு அந்த இடத்துல ஏன் மைண்ட் சரியா அவன் சொல்லிட்டு ஆலியா ஒரு மாதிரி பாப்பா. உடனே இல்ல ரன்பீர்ல ஜோக்னு எனக்கு அந்த விவேக் இல்ல அது ஏன் மைண்ட்ல வருது. அதுக்கப்புறம் வந்து ஆலியா பட் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருந்தா வந்து அதை ரிமூவ் பண்ண சொல்லுவானா எப்பவுமே. ஏன்னா நேச்சுரலா அது வந்து இல்ல இல்ல அத நான் பார்த்தேன். அது வந்து என்ன சொல்றாங்க, அது என்ன இல்ல இல்ல வீட்டுல இருக்கும்போது நைட்டு படுக்கும்போது தான் சொல்லுவாங்க. அது மட்டும் அந்த ரீல் மட்டும் பார்த்தேன். நான் பார்த்த வீடியோல அப்படி சொல்லல. அப்படியே அப்போ உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் என்னாச்சு ப்ரோ? சோஸ் ட்ரஸ்ட் மீ ப்ரோ. அதுக்கப்புறம் இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். நைட்டு இது வீட்டுக்கு வந்துட்டு படுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா லிப்ஸ்டிக் கழிச்சிரு, ஏன்னா நேச்சுரலாவே நல்லா இருக்கு. அதான் ஃபுல் இன்டர்வியூ. அப்படியா? நேச்சுரலாவே நல்லா இருக்கு, நீ நேச்சுரலாவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா எங்க ரன்பீரை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப என்ன ரன்பீர் வந்து ஆசோல் இல்லங்கறியா? ஆசோல் தான் இல்லன்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சி நீ ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்குடா. இன்னொன்னு வந்து அந்த குழந்தை பிறந்துச்சுல ரஹான்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஆலியா மாதிரி இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ப்ரே பண்ணிக்கிறான் அவன். இல்ல இல்ல அப்படி சொல்ல, அவன் எப்படி சொன்னா the kid should look like Alia and should have my personality. அப்ப indirectly அதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து ஆலியா doesn't have a good personality, he thinks she doesn't have a good personality. So அதெல்லாம் வந்து even if you இதெல்லாம் வந்து things that you don't say out loud, even if you thought so. சரி உன் மைண்ட்ல அப்படி ஒரு விஷயம் இருந்தாலுமே நீ வந்து வெளியில சொல்ல தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். நம்ம வந்து ஒரு டார்க் பர்சன் அப்படின்னா விக்டர் மாதிரி கம்முன்னு இருந்துடணும். ஜெயிலர் அன்கட் மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே ப்ரோ, ஒரு இது மிஸ் ஆயிருச்சு. அது வாரம் குத்தி காட்டினேன் இல்லையா? Q&A வரும் கேட்டிருக்காங்க. நான் பில்லான்னும் போது பேபி லவ்வா விஜய் தேவர்கொண்டா தம்பி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. ஆமா ஆமா, அந்த பேர் குஷி. குஷி இல்ல, குஷி வந்து விஜய் தேவர்கொண்டா நடிச்ச படம். அவன் தம்பி தானே? தம்பிதான். ஐயோ நேத்தி காமிச்சேனடா ஒண்ணு, அந்த வடக்கு கான்செப்ட் மாதிரி. ஆமா அந்த மாதிரி ஒண்ணு காமிச்சேனடா. கடைசியில அந்த பொண்ணு கழுத்தை வெட்டி செத்துரும். அது வந்து பேபி படம். அது படமா? ஆமா, அது வடக்கு சீரியல் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ காட்டும் போது. படமாடா அது? கொண்டாவோட தம்பிடா. ஸ்டோரி வந்து இதுதான் சரியா.
ஒருத்தர் வந்து உருக்கி லவ் பண்ணுவான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சதுல இருந்து. அடியே பட கதையா? அடியே படம் அடியே பட கதை இருந்தான். அடியே நல்லா இருந்துச்சு, எனக்கு ஓகே இருந்துச்சுப்பா. இங்க நம்ம ஊர்ல வந்து ஆனா ரொம்ப காதலுக்கு பூம்பி இருக்காங்க. என்ன விஷயம்னா அது சரி நீ சொல்லு. நான் அடியெல்லாம் வந்து இது மூவி சஜஷன்ஸ் இப்போ சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சரியா? சோ லவ் பண்ணுவான் சரியா? இவன் வந்து திருப்பி இவளும் லவ் பண்ணுவா. அப்புறம் இவன் காலேஜ் போயிடுவான். அவன் 10th ஃபெயில் ஆயிடுவான். 10th ஃபெயிலே ஆட்டோ ஓடிட்டு இருப்பான். அவ வந்து 10th எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போக ஆரம்பிச்சு அவன் வாழ்க்கையில உருப்பிட்டா. ஆமா, இது வந்து தாயிலே தற்கூரி வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு. ஆமா, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் தற்கூரின்னு சொல்ல, இவனை மட்டும் தான் சொல்றேன். எல்லா பக்கமான கட்டுறாங்க இல்ல. ஆனா ஓலால ஆட்டோ ஓட்டுற, ஓலாவா ஊபர்ல ஆட்டோ ஓட்டுற சில ஆட்டோக்காரனுங்க தற்கூரிங்க தான். அவனுங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். நான் உடனே நீ சொல்லு. சோ வந்து ஓடின் என்ன ஓடின் இல்ல இப்ப நம்ம ஓன்னு ஆரம்பிச்சு ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து சபரி வந்து விக்டரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சபரியா பேச விட மாட்டோம். சொல்லு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து காலேஜ்ல வந்து ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவா. யாரு? ஹீரோயின். ஆனா அவ மிடில் கிளாஸா இல்லையா? மிடில் கிளாஸ் தான். அப்புறம் என்ன? அவ நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாடா. மிடில் கிளாஸா தான்டா ட்ரெஸ் பண்ணுவா. மிடில் கிளாஸ் ஒரு மாதிரி அவுட் அண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாக்கா. அவுட்டேட்டடாவா? ஆமா, சுடிதார் போட்டு சாலு போட்டு. மத்தவங்க எல்லாம் என்ன போட்டுருப்பாங்க? மத்தவங்க எல்லாம் டாப்ஸ் அந்த மாதிரி போட்டு வருவாங்க. சரியா? இவள வந்து எல்லாம் மாத்தி விடுவாங்க. பப்புக்கெல்லாம் கூட்டு போவாங்க. உடனே ஒரு பணக்கார பையன் முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மேல அந்த பையனுக்கு. இவளு வந்து அவ்வளவு இது பண்ணிக்க மாட்டா. ஏன் இவ ஹீரோ லவ் பண்றாள? ஆமா. ஆமாவா? ஆமா. டேய் இதுதான் கதையாடா? அப்ப அந்த மூணாவது ஆள் யாரு? சொல்லுங்க. மூணாவது ஆளு புது ஆளு. எதுக்கு அவங்க சண்டை போட்டு அவ செத்தா? இது சொல்றேன். என்ன ஆகும்? அதே ஒரு கன்ஃபியூஸ்டான ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காண்டா. இந்த பொண்ணை வந்து பேபி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பணக்கார பையன் லவ் பண்றான். கண்டினியூ. இவ வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்லாத மாதிரியே இருப்பா. ஆனா என்ன ஆகுது சொல்றா? பொண்ணு அவ்வளவு சேர்ந்தாங்களா இல்லையாடா? பொண்ணு அவ்வளவு சேர மாட்டா. என்ன ஆகும்? செத்துருவாடா. யாரு? சாமாட்டா. கழுத்தறுத்து காப்பாத்திடுவாங்க. இது எப்படி இந்த ஹெட் ஷாட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பொம்பளை பேசுமே அந்த மாதிரி என்ன? இவ வந்து இன்டர்வல் என்ன ஆகும்? இவளை வந்து கிஸ் பண்ணிடுவான். யாரு? அந்த இன்னொரு ஹீரோ இருக்கான்ல, அப்படி சொல்ற ரிச் கை தற்கூரி ஹீரோயின். போதுமா? 3 பேர் கரெக்டா வச்சு கொடுத்துருக்கேன். ரிச் கை வந்து கிஸ். இவன் வந்து தற்கூரி வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருப்பான். யாருகிட்ட? கிஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் கிஸ் பண்ணிட்டான். ப்ரோ வாட் தி ஃபக் இஸ் கோயிங் ஆன்? இவன் கிஸ் பண்ணிடுவான். சரியா? டே அந்த ஒரு சீன் மட்டும் இல்ல, மொத்த படமே வடக்கு ரீல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்ப லைட்டா சொல்லு, கதை சொல்லு. என்ன கடைசியா என்ன ஆகும்? இவன் வந்து சிசிடிவி கேமரா வந்து எடுத்து வச்சிருப்பான். என்ன கிஸ் பண்ணத. யாரு? அந்த ரிச் கை வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கான். ஆமா, பிளாக்மெயில் பண்றதுக்கு இல்லன்னு அவன் ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணுவான். இந்த மாதிரி நான் ரொம்ப லவ் பண்றேன், அது மெமரிஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன், அவரை பிளாக்மெயில் பண்ணணும்லாம் இல்ல. ஆனா இவ வந்து ஒரு இன்செக்யூராவே இருப்பா. 30 நாள் டேட் எல்லாம் போவாங்க. அப்பவும் இவன் மேல லவ் வராது. ஸ்நேகிதியே தான் அந்த படம், விஜய் படம், 1 வருஷம் பொண்டாட்டி படம். ஆமா ஆமா, அது மாதிரி இவங்க 30 நாள் பிரியமானவளே 30 நாள் டேட் எல்லாம் போயிருக்காங்க. அனில்லாம் இல்ல, முழு அனில்லாம் கிடையாது, லைட்டா மியூட்டேட்டட் அனில் தான், அவ்வளவுதான். அனில் டிஎன்ஏ வந்து ஒரு 1% ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? கடைசியில என்ன ஆகும்? இவ பர்த்டே அன்னைக்கு, தற்கொலை பர்த்டே அன்னைக்கு இவங்க கூட போய் படுத்துருவா. யாரு? ஹீரோயின் வந்து ரிச் கை கூட போய் படுத்துருவா. ரிச் கை கூட தற்கொலை பர்த்டே அன்னைக்கு ஏன் படுக்குறா? அது ஏன் ஸ்பெஷலா அந்த நாளுக்கு செலக்ட் பண்ணி படுக்குறா தெரியல. அது எவென்ச்சுவலா நடக்கும். ஸ்பெஷலா மர்க்கா சொல்லு. ரிச் கை பர்த்டே அன்னைக்கு, தற்கொலை பர்த்டே அன்னைக்கு ரிச் கை கூட போய் படுத்துருவா.
இவ ஆட்டோலயே போய் தற்கொலை ஆட்டோலயே போய் சொல்லிட்டு வேற போவாளா நான் போட போறேன் அவனு. அப்படி இல்ல அவளே ஒரு மாதிரி கில்ட்ல தான் போவா. கில்ட்ல தான் போடுவாளா? ஆமா அவன. ஆமா இது ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ராவியான ஸ்கிரிப்ட். அத நீ இன்னும் கண்ட்ராவியா சொல்ற. சரியா? கடைசியில என்னாவும் இது எல்லாருக்கும் ரிவீல் ஆயிடும். தற்கொலை என்னது தற்கொலை, அதாவது தற்கொலையோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ரிச் கை கூட படுத்துட்டா தற்கொலை பர்த்டே அன்னைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமா தற்கொலைக்கு தெரியும். என்னடா உண்மையாவே நான் சும்மா சொல்றேன்டா அதெல்லாம். லவ் ட்ரையாங்கிளா? ஆமா. கடைசியில என்னாவும் கருத்து அறுத்து சூசைட் பண்ணிக்க பாப்பா. எதுக்கு? சும்மா கில்ட் தான். என்ன கில்ட்? யாரு மேல கில்ட்? அவ மேலே கில்ட். நம்ம எப்படி பண்ணி யாருக்கு பண்ணிட்டோமேன்ட்டு அந்த தற்கொலைக்கு எப்படி தற்கொலையை நம்ம ஏமாத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அவ கழுத்து எடுத்துக்கிறாளா? ஆமா சரி என்ன எடுத்துக்கிறா காப்பாத்திடுவாங்க. கடைசியில வந்து தற்கொலை கிட்ட பேசுவா இந்த மாதிரி நம்பர் நான் அவனை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனாலதான் பண்ணேன் அப்படின்னு. ஆனா தற்கொலை வந்து அப்ப ஏண்டி அவ கூட படுத்தன்னு கேட்டானா இவன்? அப்படின்னு கேக்கல. ஓகே சிச்சுவேஷன் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியாது ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுவான் தற்கொலை. ஓ வெர்ஜினிட்டி ரொம்ப முக்கியம். அப்படி இல்ல, நான் அவ வந்து புடவை மாதிரி வாங்கி கொடுத்துருப்பான். என்னது புடவை மாதிரி வாங்கி கொடுத்து? யாரு? தற்கொலை ஹீரோயினுக்கு. சரியா? அந்த அவர் சொல்லுவாரு ஸ்பெஷல் அக்கேஷன் போது நான் கட்டிட்டு வரேன். சரி, அந்த சாரிய கட்டிட்டு போயிட்டு ரிச் கை கூட படுத்துட்டாளா? ஆமா. டேய் உண்மையாவே நடக்குதா? டேய் இதெல்லாம் நான் சும்மா கேக்குறேன்டா. ஆமா ஆமாங்கறேன். ஏன்டா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இப்படி டாக்ஸிக் படமா நடிக்கிறானுங்க? இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி. ரெண்டு பேரும் டாக்ஸிக் படம் நடிக்கிறானுங்கன்றது வேற மேட்டர். ஆனா இந்த மூத்தவன் இருக்கான் பாரு, அவன் அட்லீஸ்ட் அர்ஜுன் ரெட்டி சரியா டியர் காம்ரேட் மாதிரி பார்க்கக்கூடிய நல்ல படங்கள்லயாவது நடிக்கிறான். இவன் ஏன் இப்படி ஒரு படம் செலக்ட் பண்ண? ஒரு படம் நடிச்சிருப்பா. யாரு? தற்கொலையா? ஆமா தற்கொலை இல்ல விஜய் தேவரகொண்டா தம்பி. அதுதான் தற்கொலை கேரக்டர் நடிச்சவங்க. அவரை தற்கொலை நாங்க சொல்ல அந்த கேரக்டர் தான் சொல்றோம். பதிவு பண்ணிக்கிறோம். ஏத்துக்க முடியாது அப்படின்றான் கடைசியா. சரி சரி தெரிஞ்சிருவாங்களா? என்னடா என்ன ஏத்துக்கிறது, நான் ஒண்ணு ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரியா? அத போட்டு இருக்கணும். கடைசியில மூவ் ஆன் ஆயிடுவா. தற்கொலை மட்டும் தற்கொலையாவே இருக்கும். கல்யாணம் அவ மூவ் ஆன் ஆயிருவா. யாரு? ரிச் கையை கல்யாணம் பண்ணிருவாளா? இல்ல வேற ஒரு பையனை கல்யாணம். அப்ப ரிச் கை அவ்வளவுதான். பை பை. கஷ்டத்துக்கு பை பை, துன்பத்துக்கு பை பை, இயேசுவை நீ மனதில பை. என்னடா இது? இதுதான் ட்ரூ லவ். டேய் இத கமெண்ட்ஸ்ல வேற யாரோ கேட்டிருந்தாங்கன்னா பேபி மூவியை ரோஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. நான் கூட வந்து இந்த சமந்தா நடிச்சாலே ஒரு படம், அது ஓ பேபி. அதத்தான் சொல்றாங்க போல இருக்கு. அந்த படம் டீசென்ட்டா தான இருக்கும் நான் யோசிக்கிறேன். ரோஸ்ட் போடுற அளவுக்கு அந்த படம் ரோஸ்ட் ஆகிற கூடிய படம் இல்ல. இல்ல அதனால தான் இப்ப செக்மெண்டா பண்ணிட்டோம். ப்ளீஸ் இத ரோஸ்டா கன்சிடர் பண்ணி எங்க எல்லாரையும் ஸ்பேர் பண்ணுங்க. ஆமா. ஆனா வேணா திருவிக்கா பூங்கா ரோஸ்ட் வேணும்னா சொல்லுங்க. வேண்டாம் ஒரு நாளும் இல்ல. அத வேணா வந்து நான் இவனுங்க எல்லாரையும் வற்புறுத்தி பார்க்க வச்சு திருவிக்கா பூங்கா ரோஸ்ட் போட வைக்கிறேன். தானா தக்ல ஆயிடுவேன். சோ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், திருவிக்கா பூங்கா வேணுமா? தானா தக்ல ஆயிடுவேன்னு சொல்லியும் வேணுமான்னு கேக்குறீங்க நீ. எஸ் என்று கமெண்ட் செய்தால் சாய்பாபா அருள் புரிவார். இதுதான் பேபி கதை. நல்லா இருந்துச்சா? இது அவங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு. ஆமா இந்த படம் ஹிட்டா? ஆமா. எப்பறா? என்ன பேரு? பேபியா? பேபிடா. பேபி பேபி. நாசர். ஆமா பொய் சொல்ல போறோம்னு ஒரு படம் பார்த்தோம். அதுல வந்து நாசர் பேரு பேபி, மௌலி பேரு டாடி. விட்டு படம் இல்ல, நல்ல தமிழ் படம். ஆனா பேருகள் அப்படி இருக்கு. பேபி டாடி. அதே மாதிரி போன வாரம் நம்ம சொன்னோம்ல இந்த சீரிஸ் எல்லாம் பாருங்க, மலேசியன் சீரிஸ். ஆமா ஆமா, என்னது விட்டு படம் மாதிரி இருக்கு. ஆமா அதெல்லாம் நீ செக் அவுட் பண்ணி. இல்ல அது ஆக்சுவலா விட்டு படம் எல்லாம் கிடையாது. அவங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க, கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. டிஎம்ல வந்துட்டு ப்ரோ என்ன அது விட்டு படம் இல்ல. அது விட்டு படம் இல்ல ப்ரோ, நார்மல் சீரிஸ் தான் ப்ரோ. நார்மல் சீரிஸ் தானே. இல்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நான் சில மலேசியன் கண்டென்ட் நான் கன்சியூம் பண்ணிருக்கேன். சரியா? நான் சில படங்கள் எல்லாம் பாத்திருக்கேன். நான் பேரு எல்லாம் சொல்லி
சொல்ல விரும்பல. சில படம்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அமெச்சுவரா தான் இருந்திருக்கு. நாம் இது வரைக்கும் பார்த்த மலேசியன் படங்கள் எல்லாம். மேபி மலேசியன் படங்கள்ல நல்ல படங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. மலேசியன் தமிழ் படங்கள் நல்ல படங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சா தான் இருந்துச்சு. கிரிஞ்சா இருந்துச்சு, ரொம்ப அமெச்சுவரா இருந்துச்சு, கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. லிங்க் அனுப்புறேன்னாங்க. லிங்க் அனுப்புறாங்களாமா? தேடி அனுப்புறேன். சூப்பர் ப்ரோ. அதாவது லிங்க் அனுப்புங்க, சபரிக்கு அனுப்புங்க. நல்ல படமா இருந்தா நல்ல படம் சொல்லி அனுப்புங்க. அந்த லிங்கை மட்டும் நீ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. என்பின்னு போடுங்க, நல்ல படம். ஆமா. அடுத்து நம்ம இந்த வாரம் முக்கியமான வரப்போகுது. அடுத்த வாரம் நம்ம அதை பேசுவோமா எனக்கு டவுட்டா இருக்கு. ஜவான் ட்ரெய்லர் வந்துச்சு, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது பார்த்தேன்டா. அது என்னடா அது ட்ரெய்லராடா? ஆமா. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த படத்துக்கு மேல எந்த ஒரு ஹோப்ஸுமே இருக்கல. இப்ப அந்த படத்துக்கு மேல எனக்கு அந்த படம் நான் பார்க்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். ஏன் அப்படி இருக்கு? நல்லாவே இல்ல அது. ட்ரெய்லரும் நல்லா இல்ல. என்ன வேணும்னு கேட்டா ஆலியா பட் வேணுங்கிற. இதெல்லாம் ஜோக்காடா? வந்திருக்குது என் காடு, வந்திருக்குது என் காடு, நீ தான் பலியாடு. ஆடியன்ஸ் தான் பலியாடு. எனக்கு அந்த படத்துல எந்த பாட்டை கேட்டாலும் இந்த டப்பிங் பட பாட்டு கேக்குறேன். கவுண்டமணி செந்தில் காமெடி ஒண்ணு இருக்குல்ல, பொண்டாட்டி போகுதையா பொண்டாட்டி போகுதையா மேரே தேரே புஜிக்குதையா மேரே தேரே புஜிக்குதையா மேரே தேரே புஜிக்குதையா, அந்த மாதிரி இருக்குடா. அது ராமையா உஸ்தாவையா தான் ஒரிஜினல் பாட்டு. அதான் கவுண்டமணி கலாச்சி பாடி இருப்பாரு. அது அந்த பாட்டை வந்து இவங்க பாட்டாவே வச்சிருக்காங்க. தெலுங்கு பாட்டு அது. ஆமா. அதையே ரீமேக் பண்றாங்க. என்ன பேன் இண்டியன் எல்லாரையும் கவர் பண்றாங்களாமா? டேய் பண்ணா ஜெயிலர் மாதிரி பண்ணுடா, திரும்ப நான் ஜெயிலர் போவேன். சரியா? எனக்கு வந்து மெண்டலானுக்கு மட்டும் தான் ஓம்ப மாட்டோம், ஜெயிலருக்குலாம் ஓம்புவோம். சரியா? கதை ப்ரெடிக்ட் பண்ணுவோமா? என்ன கதை? பத்தானா ஜவான் கதை. அத என்னமோ சொன்னாங்களேடா ஆல்ரெடி, இந்த படத்தோட காப்பி தான். அப்புறம் 2 ஷாருக் கான்ரா, அது மட்டும் புரியுது. ஒரு ஷாருக் கான் அப்பா, இன்னொரு ஷாருக் கான் புள்ள. இது எனக்கு என்னமோ மெர்சல் டூப் மாதிரிதான் இருக்கு. சரியா? விஜய் சேதுபதி அப்பா ஷாருக் கான கொன்னுறான். சரியா? ஏன்னா விஜய் சேதுபதி வந்து 2 கெட்டப்ல இருக்கான். யங்காவும் இருக்கான், ஓல்டாவும் இருக்கான். ஆனா ஷாருக் கான் ஃபுல்லாவே யங்கா தான் இருக்கான். கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் கெட்டப்ல வராரு. கேஎஃப்சி கான சாண்டர்ஸ் மாதிரி இருக்காப்ல ஆளு பாக்குறதுக்கு. சரியா? சோ வந்து மெர்சல் கதையே தான் எனக்கு நினைக்கிறேன். ஆனா என்ன, ஷாருக் கான் தனியா கொல்ல போறாரு. வெற்றி மாறன் கிடையாது, ஒன்லி வெற்றி, ஒன்லி ஜவான். 2 ஸ்டோரிஸ் ஜவான் இருக்கலான்னு நீ சொன்னது. அப்பாவை கொண்டுருவாரு, இல்ல அப்பாவை கொண்டதான் நினைச்சு இது பண்ணிடுவாரு. கடைசியில பார்த்தா அப்பா வந்துருவாரு எப்படியோ திருப்பி. அப்ப ஒரே ஷாருக் கான்ங்கிற 2 ஷாருக் கான், அப்பா பையன் 2. திரும்ப மெர்சல் மாதிரி 2 பேரும் கை கோத்துட்டு வந்து இவரை கொல்லுவாங்க. தீபிகா படுகோன் இருக்காங்க. ஆமா, தீபிகா படுகோன் வந்து மெர்சல் படத்துல இருக்கிற நித்யா மேனன். ஆமா, போட்டுருவாங்க கண்டிப்பா. தீபிகா படுகோன் ப்ரோ கொன்றுவாங்கன்னு சொல்றோம் ப்ரோ. சொல்லு. சிட்டி ரோபா மாதிரி ஆன் பண்ணி தெளிவா சொல்லணும். போட்டுனா போட்டுருவான். தீபிகா படுகோனும் போட்டுருவாங்க. இப்ப வந்து அப்பாவும் பையனும் சேர்ந்து பழி வாங்குவாங்க. 2 கதை இருக்கு. அந்த மெட்ரோ ட்ரெயின்ல எதுக்கு ஆளை கடத்துறாருன்னு நினைக்கிறீங்க? மாஸ்டர் படத்துல ஏன் மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் வந்துச்சு? சும்மா வந்துச்சு அந்த மாதிரி. இதுலயே சும்மா இல்ல, வந்து அந்த பையன் ஏர்போர்ட் போக பாப்பான். கரெக்ட். அதுக்காக தான் அவங்க அதை எப்படி எழுதிருக்காங்க. லோக்கினாவே ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். லிட்டரலியா நிறைய கேரக்டர் கொடுத்திருக்காரு. கேங் நெல்சனா கேங் லோக்கியா? நெலோக்கி. நெலோக்கி. ஸ்கிப். ஓகே. I was today years old when I found out ன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். நம்ம ஷான் ரால்டன் இருக்காப்ல, ஆமா, அவர் பேர் வந்து ஷான் ரால்டனே கிடையாது. அவர் பேர் வந்து ராகவேந்திர ராஜா ராவோ என்னமோ. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் வேணா சொல்றேன். அவர் வந்து சாண்டில்யன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருப்பாரு. வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சாண்டில்யன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சாண்டில்யனோட பேரன் தான் வந்து ஷான் ரால்டனா. ஷான் ரால்டன்ங்கிறது வந்து அவரோட ஸ்டேஜ் நேமா. ஐ வாஸ் டுடே இயர்ஸ் ஓல்டுங்கிற மாதிரி நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன்.
இதான் நான் கண்டுபிடிச்சது. என்ன ப்ரோ நீங்களும் ஜாதி பார்க்க? ஜாதி எல்லாம் பார்க்கல, நான் சும்மா பார்த்தேன்டா. ஏன்னா ஷான்ரால்டன்றப்போ வந்து அவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு சும்மா விக்கிபீடியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்ணில் பட்டது. இப்போ நீ ஷான்ரால்டன் பத்தி பேசினல்ல, ஆமா, அப்போ வந்து எல்லாரும் கேக்குறாங்களா அந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆனோன்னா ஷான்ரால்டன் பேர் இதுவா அப்படின்னு எல்லாரும் வந்து கூகுள் பண்ணுவாங்க. அப்ப வந்து ஷான்ரால்டனை பத்தி கூகுள் பண்ணவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கூகுள்ல அது வந்து இல்ல அது வந்து இப்படி ஃபிளாட் லைன்ல இருக்குமா. நீ சொன்னோட லைட்டா அப்படி மேல போயிட்டு திரும்ப அது ஃபிளாட் லைன் ஆயிருமா ஒரு 1 வீக் மட்டும். 1 வீக்குக்கு மட்டும். சோ வந்து வேற என்ன பண்ணலாம், அந்த அண்ணன் பண்ற அங்க இருக்க கைஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க முடியலையே, அவங்கள வந்து நான் வார ஓட்டுவேன். அது செக்மெண்ட் சரியா. அவங்க வந்து படிப்படியா முன்னேறி தியேட்டர்ல ஸ்லைடு போடுவாங்கல்ல அங்க வரைக்கும் முன்னேறிட்டாங்க சரியா. புகையிலையை கைவிடுங்கள்னு போடுறதுக்கு பதிலா தமிழ்ல காய் விடுங்கள்னு டைப் பண்ணி போடுறாங்க. இதுல எல்லா படத்துலயுமே வருது. எது தெரியுமா, இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வர்ற ஸ்டாச்சுவரி வார்னிங் சரியா. சுனிதான் ஒரு அக்காவோட கதை வரும் சரியா. அந்த கடைசியில் அந்த அக்கா திரும்பி பார்க்கும்போது புகையிலையை கைவிடுங்கள்னு எழுதணும் சரியா. அந்த இடத்த எல்லாரும் ஒத்து பாருங்க. எந்த படமா இருந்தாலும் நீங்க தியேட்டருக்கு போனாலோ இல்ல உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு படம் பாக்குறீங்க அதுல வந்து அந்த ஸ்டாச்சுவரி வார்னிங் கண்டிப்பா இருக்கும் சரியா. தமிழ்ல வட்டம் பாத்தீங்கன்னா புகையிலையை காய் விடுங்கள்னு இருக்கும். சோ அப்படி அவங்க முன்னேறிட்டாங்க. அண்ணன் பண்ற அங்க இருக்க கைஸ் வந்து அங்க ப்ரோமோட் ஆயிருக்காங்க. ஆக்சுவல் தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. எப்படி காய் விடுங்க நீங்க வாத்தி படிக்கிறீங்கன்றதுனால அது ஆக்சுவல் தமிழ். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா இப்ப அந்த வாய்ஸ்க்கு முட்டு கொடுக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாம். சும்மா பேசி இல்ல அது நமக்கு தெரியும்ல. சபரிக்கு டிஎம் பண்ற எல்லாருக்குமே தெரியும். இல்ல இது கட் பண்ணிடு. இல்ல இப்ப மாறிடுச்சு ப்ரோ, அது பிரச்சனை. அப்படியா? பழைய மாதிரி பேசுறது. ஓ அப்படியா? அதை எப்படி டைப் பண்ணுவ? பழைய மாதிரி பேசுறது இல்லையா? நீ எப்படி டைப் பண்ணுவ? ஹோ 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 சோக்ஸான் பெரிய சாண்டா கிளாஸ் ஓ ஓன்னு அனுப்ப மாட்டான், ஹோ ஹோன்னு அனுப்ப. சரி வேணாம், இதா சபரி ரோஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஓஹோ இல்ல ஓஹோ ஓஹோ ஓஹோனா அப்படி பார்த்தா கூட ஓ தான் ஃபர்ஸ்ட் வரணும், எச் வர கூடாது. ஏதாவது பொண்ணை பார்த்து ஹோ ஹோன்னு அனுப்புனா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? வேற என்ன, நான் அன்னைக்கு ஒரு நாள் எதர்ச்சியா சும்மா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும். பானிபூரி சாப்பிட்டீங்களா? சும்மா ரேண்டமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போர்டு ஒண்ணு பார்த்தேன் சரியா. உதயநிதி ஸ்டாலின் நட்பணி மன்றம். இதுக்கு திமுகனே எழுதிட்டு போயிருக்கலாம் சரியா. சோ அதை பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொன்னேன் அவ்வளவுதான். ரேண்டமா இருக்கும், இனிமே ஒரு ஃப்ளோலாம் இருக்காது. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் ரேண்டமா கிர்கிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு ஃபிளைட் ஏறினா நான் மட்டும் தான்டா ஒரே என்ன பேசஞ்சரு. நான் ஒரே ஆளுடா, லிட்டரலா நான் ஒரு ஆளுக்காக அவன் ஃபிளைட் விட்டான்டா அன்னைக்கு. பாரு அவள் இது இதுல வலைபேச்செல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவருக்கு பிரைவேட் ஜெட் கொடுத்தாங்க, சார்ட்டர் ஃபிளைட் கொடுத்தாங்க. சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. யூ ஆர் பிரிவிலேஜ். பிரிவிலேஜ் ஒண்ணுதான் கரெக்ட். அதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. பயமா ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு எனக்கு. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங்கா இருந்துச்சு. இந்த மொத்த ஏர் ஸ்பேஸ்லயுமே ஒரு 4 பேர் தான் இருக்கோம்லன்ற மாதிரி எனக்கு வியர்டா இருந்துச்சு. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த இடத்துல நம்ம 4 பேர் தவிர வேற யாருமே இல்ல அந்த இடத்துலன்றது வந்து கொஞ்சம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அது வேணா வச்சுக்கோங்கப்பா சரியா. அது சூப்பரா இருந்துச்சு. பிரைவேட் ஃபிளைட் மாதிரி இருந்துச்சு. ஏர் ஹோஸ்டஸ் ஃபுல் அட்டென்ஷன் வந்து என் மேலதான் இருந்துச்சு. இல்ல ஏர் ஹோஸ்ட் ஆம்பளை. இப்ப பொண்ணா இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா அடுத்து சொல்ல வர விஷயம் அப்படி சரியா. ஆனா ஆம்பளை தான் ஃபுல் கேர். வந்து என்கிட்ட வந்து ஐ ஓகே டு யூ வாண்ட் யூ கேன் சிட் எனிவேர் யூ வாண்ட். நான் ஃபுல்லா நான் எப்படி நான் கிளம்பிட்டு குடுக்குன்னு நடந்து போறேன் சரியா. ஃபுல்லா உள்ள எங்க போறீங்கன்னாரு என்னைய. இல்ல என் சீட் 29, நீங்க மட்டும் தான் ஒரே பேசஞ்சர், வேற யூ வாண்ட் நாப்ல ஆஹான்னு சொல்லிட்டு பிசினஸ் கிளாஸ்ல உட்கார வேண்டியதானே. அப்படிதான் உட்கார்ந்தேன், வேற எங்க உட்கார. ஆமா முன்னாடி போய் உட்கார்ந்தாச்சு. இதெல்லாம் ஹாப்பி பார்ட் ஆஃப் த ஜர்னி. The weird part of the journey. எவ்வளவு மணி நேரம் டிராவல்? 4 hours or 5 hours. சின்ன ஃளைட் தான் சரியா. weird part of the journey. the belt எப்படி போடுறது, இந்த yellow color jacket எப்படி போடுறது, விசில் எப்படி அடிக்கிறதுங்கறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எல்லா ஃளைட்லயே சொல்லுவாங்க.
இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா நான் ஒருத்தன் தான் பேசஞ்சர். நீ பண்ணணுமா அத? நான் பண்ண தேவையில்ல. அந்த ஃபுல் ஐ கான்டாக்ட் ஏன் கூட முழு விஷயமும் என்னை கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். கீழே குனிஞ்சா நான் அவனை மதிக்கலன்னு அர்த்தம். அவன் தனியா பேசுற மாதிரி இருக்கும். இப்ப நான் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? எனக்கும் ஆக்வர்டா இருக்கும். ஆம்பளை எப்படி கண்ணே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கு. நான்லாம் வந்து பரவாயில்ல, அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. கூப்பிட்டு சார் சொல்லாதீங்க, நான் தூங்கிடுறேன். சொல்லு சொல்லு. நீ நிப்பாட்டி விட்டுருப்பேன். நான்லாம் கீழே குனிஞ்சிருப்பேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு எப்படி பாத்துருப்பேன். இதுல இன்னொரு மேட்ரு, இங்கிலீஷ்ல சொன்னாரு நியாயம், அரபிக்லயும் சொல்றாப்புல. என்னைய பார்த்தா அரபிக் புரியுற மாதிரி இருக்கா? அப்புறம் வந்து அந்த ஃபிளைட்ல இன்னொரு விஷயம், you can never understand what a pilot really says. சரியா? he could be saying anything. Ladies and gentlemen, we are going to put the fucking plane in the water. You are all going to fucking die. உனக்கு ஒரு புண்டையும் புரியாது. நீ வந்து அவர் ஏதோ நல்லா பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா கொண்டு போய் ஃபிளைட்ல வந்து நல்ல தண்ணியில இறக்க போறேன்னு சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன் பைலட்ஸ் எல்லாம் அப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி வச்சு பேசுறீங்க? மைக்கை ஏன் இப்படி வச்சு பேசுறீங்க? ஏன் why is this? பைலட்ஸ் யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தா அடுத்த வாட்டி ஒரு ஃபிளைட்ல ஒரு ஃபன் நடந்துச்சு. இன்னொரு இது வந்து ஃபிளைட் ஸ்டோரிஸ், கிறிஸ்டியன் ஃபிளைட், ரேண்டம் ஃபிளைட் ஸ்டோரிஸ். சரியா? இண்டிகோ ஃபிளைட் இங்க இருந்து இண்டிகோன்னு தான் நினைக்கிறாங்க. இண்டிகோ சென்னையில இருந்து கொழும்பு ஃபிளைட். சரியா? ஃபிளைட் ஃபுல்லா சுத்தி பார்க்குறேன். ஃபுல்லா இங்கிலீஷ் ஹிந்தி இருக்கு. சரியா? அரபிக்லாம் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இங்கிலீஷும் ஹிந்தியும் இருந்துச்சு, தமிழ் எங்கேயுமே இல்லை. சரியா? ஃபுல்லா வந்து என்ன நடக்குது, இந்த இப்ப இந்த மஞ்ச இது தான் சொன்னேன்ல, இந்த பெல்ட் போடுறது, இதெல்லாம் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல நடக்குது, ஹிந்தில நடக்குது. ஃபிளைட் எங்க இருந்து எங்க போகுது? சென்னையில இருந்து கொழும்புக்கு போகுது. நீ ஒண்ணு தமிழ்ல சொல்லலாம், இல்லையா சிங்களத்துல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம். சரியா? இந்த ரெண்டு லேண்ட்ஸ்கேப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஹிந்தியில போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஓவர் ஒர்க்கா கூட இருக்கலாம், எனக்கு காண்டா இருக்கு, எதுக்கு என்கிட்ட ஹிந்தியில பேசிட்டு இருக்கா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பைலட், வணக்கம் மக்களே, தமிழ்ல நம்ம இப்ப சென்னையில இருந்து கொழும்புக்கு போறோம். முதல்ல தமிழ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். எனக்கா அப்படியே ஆஹா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தேன். எல்லாம் ஒரு 2-3 இடத்துல அப்படியே சிரிப்பு தெரிஞ்சது. பாத்துட்டு ஓகே ஃபைன், இப்படி சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து இப்போ ஃப்ளோரிடாக்கு போயிருந்தேன் விக்டரோட. இது வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் டீடைலா போனீங்க. குடிச்சேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. எங்க சூப்பர் என்ன ஃபேமஸ் மதுரை. இங்க இருக்கிறதுக்கும் மதுரையில இருக்கிற ஃபேமஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? நல்ல வித்தியாசம் இருக்கு. அப்படியா? ஏன்னா அன்னைக்கு நாங்க இங்க ஒரு ஃபேமஸுக்கு போனோம், நம்ம ஏரியால இருக்க ஒரு ஃபேமஸுக்கு போனோம். அபிஷியல் மர்ச்சன்டைஸ் தான், அபிஷியல் பிரான்சைஸ் தான். சரியா? ஆனாலுமே வந்து எனக்கு ஓகேயா இருந்துச்சு, இவளுக்கு பிடிக்கல. நீ அங்க நம்ம ஊர்ல இந்த குடிக்கிறதுக்கு நீ ரவி சோடா குடிக்கலாம். ரவி சோடா சூப்பரா இருக்கும். ரவி சோடாவும் சூப்பரா இருக்கும், முருகன் இட்லி ஷாப் சூப்பரா இருக்கும். இல்ல நம்ம லோக்கல் பிசினஸ் ரவி சோடா. ரவி ஆக்சுவலி என் கிளாஸ்மேட். அந்த ரவி சோடால இருக்கிற அந்த ரவிங்கிறவர் வந்து என்னோட கிளாஸ்மேட். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ரவி சோடான்னு ஃபேமஸான கடை இருக்கு. சென்ட் தாமஸ் மவுண்டா? மவுண்ட்ல இருக்கே. மவுண்ட்ல இருக்கா? நம்ம ஏரியாலயே இருக்கே ஒண்ணு. அதான் சென்ட் தாமஸ். அது இல்ல ஸ்டேஷன். நான் சொல்றது வந்து ஸ்டேஷன் பக்கத்துல கிடையாது, பாதாள கோயில் பக்கத்துல. கொஞ்சம் ஃபேமஸ், இத விட டீடைலா எங்க ஏரியாவை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கொஞ்சம் ஃபேமஸான கடைன்றதுனால நாங்க எல்லாமே ஒரே ஏரியா இருக்கறனால அடிக்கடி இன்சைட் ஏரியா ஜோக்ஸ் வரும். சோ ஃப்ளோரிடா பத்தி அடுத்த வாரம் கொஞ்சம் தெளிவா பேசுவோம். எங்க திரும்பினாலும் போஸ்டர். யாரு போஸ்டர்? அழகிரிதானே. அதிமுக போஸ்டர், அதிமுக, திமுக, தேவர் சிலை, அழகிரி போஸ்டர் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன். சரியா? 2 இடம் தவிர எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு போஸ்டர் இருக்கு. சந்திரமுகி 2க்கு ஒரு போஸ்டர் இருக்கு. சரியா? டாபரியாக்கு ஒரு போஸ்டர், சின்னமலைக்கு போஸ்டர். ஏகே எங்க திரும்பினாலும் இருக்காரு. மதுரைனா ஏகே தான். துணிஞ்சா வெற்றி நமது. புது ஏகே, பழைய ஏகே, எல்லா ஏகேவும் இருக்காங்க. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு,
பாட்டு வேணுமா ஏகே கூட இவனுங்க எல்லாம் வந்து கோச்சுக்கிட்டானுங்க, சண்டை போட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் எண்டட் வித் ஏகே. ஏன் எதனால இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்லையா இல்லையே, விடாமுயற்சி அடுத்த மாசம் ஷூட்டிங் போறாங்களா? எங்க மதுரையிலயா? இல்ல இங்க கோகுலம் விடாமுயற்சி தான் நிப்பாட்டிட்டாங்களா? இல்ல அடுத்த மாசம் வலைபேச்சில சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சியை விடுற முயற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டாங்க போன வாட்டி. அதுக்கு என்ன பண்றது? சரி, இப்படி இருக்கும் சமயத்தில் புது செக்மெண்ட். சரியா, இந்த செக்மெண்ட் ஃபாலோ ஆகலாம், கண்டினியூ ஆகலாம், கண்டினியூ ஆகாமலும் போகலாம். இதை நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இதை வந்து நீங்க யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் வித் திஸ் இன்ஃபர்மேஷன். சரியா, இந்த செக்மெண்ட் பேர் வந்து பி மாதிரி படத்துல தீ மாதிரி பாட்டு. மறுபடியும் பி ரெஃபரன்ஸ். அவர் வந்து நம்ம பாட்காஸ்ட கேக்குறத விட்டுற போறாரு. ஆமா, சரியா. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ண படங்கள், பாட்டுகள், ஆல்பம்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றேன். உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இதுல வந்து இது வந்து ரேண்டம் லிஸ்ட், நம்பரிங்லாம் கிடையாது. ஸோ ரேண்டமா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 10 தலை ஆல்பம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு படமா. அடுத்து என்னதான் இப்ப நம்ம வந்து நெல்சன் கூட வந்து நம்ம சமாதானம் ஆயிட்டாலும், நெல்சன் மேல இருக்கிற ஒரு கோவம், மிகப்பெரிய கோவம். பீஸ்ட் இல்ல, பீஸ்ட் கூட இல்ல. அந்த படத்துல பீஸ்ட் மோட்னு ஒரு பாட்டு இருக்கும், இந்த திரை தீப்பிடிக்கும் பாட்டு. அந்த பாட்டை வந்து நெல்சன் வீணடிச்சதுக்கே வந்து சமகாண்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்ல பாட்டு பீஸ்ட் மோட் பாட்டு. அப்புறம் வந்து தீ தளபதி, அப்புறம் வந்து வெந்து தணிந்தது காட்டு படத்துல வர்ற ரேப், அந்த நடுவுல வர்ற ரேப். இன்ஃபேக்ட் அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே கூட சொல்லுவேன், அந்த படம் அவ்வளவு நல்ல படம் எல்லாம் கிடையாது. நம்ம ரோஸ்ட்லாம் போட்டோம் தானே. ஆமா, சரியா. அப்புறம் வந்து சர்வைவா, விவேகம், சக்கரை கட்டி மொத்த ஆல்பமே. சக்கரை கட்டி சொல்லான்னு வந்தேன். சரியா. நல்லா இருக்கும். அடுத்து வந்து இதே மாதிரி மொத்தமா ஒரு ஃபுல் ஆல்பத்தை தூக்கி கொடுக்கறது வந்து குளு குளு. குழுகுழு சூப்பரா இருக்கும். அம்மா அம்மா நானா அதெல்லாம் 4 பாட்டுமே சூப்பரா இருக்கும். அன்பரே மட்டும் கொஞ்சம் லைட்டா வெள்ள சங்கி வாட அடிக்கும். அன்பரே அது லிட்டரலா ஒரு வாட்டி பாடிட்டு வந்த லிப்ட்ல, சரியா ப்ரோ கிறிஸ்டியனா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. அதுல இருந்து என்ன ப்ரோ ஒரு வாட வருதே ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆனா அந்த பாட்டு பிடிக்கும், அன்பரே பிடிக்கும். பிடிக்கும், நான் பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லையே. அன்பரே பிடிக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து ஆடியன்ஸும் சொல்லுங்க. உனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சேச்சுரேட் ஆகுதா? தி சித் ஸ்ரீராம், மானஸ்வி அக்கா. மானஸ்வி அக்கா யாருன்னே தெரியல எனக்கு. யாரு மானஸ்வி அக்கா? கோட்டாச்சி பொண்ணு. ஓ, குளுத்தி புலந்தை. அவங்க குளுத்தி புலந்தையா? குளுத்தி புலந்தை. ஆமா, அப்படி சொன்னா கேஸ் வரும். ஒரிஜினலா சொன்னா சரியா. அவங்க இல்ல, நான் என்ன சொல்றது சிங்கிங்ல மட்டும் சொல்றேன். சிங்கிங்ல வந்து சித் ஸ்ரீராம், தி அக்கா, அப்புறம் வந்து எஸ்பெஷலி நம்மளோட புல்லிங்கோ ஸ்லாங்ல பாட்டு எழுதுறது, நம்ம அசல் கோளாறுலாம் எழுதுறாங்க. அது புல்லிங்கோன்னு சொன்னது தப்பா கரெக்டா தப்பான்னு தெரியல, அதுக்கு கடிக்க வர வேண்டாம். கான்டெக்ஸ்டை மட்டும் புரிந்து கொள்ளலாம். வடசென்னை ஸ்லாங்ல பாட்டு, வடசென்னை ஸ்லாங்ல எக்ஸாக்ட்லி ஸ்டீரியோடைப். வடசென்னைனாலே இப்படிதான். சரி, சென்னை ஸ்லாங்ல பாட்டு எழுதுறது போதுமா? இந்த சோ கால்டு 2 இது போட்டுக்கிறேன் அப்பாஸ்ட்ரஃபி, சரியா. அதுல சொல்ற அந்த வடசென்னை ஸ்லாங்ல ரேப் எழுதுறது, இதெல்லாம் வந்து சேச்சுரேட் ஆகுது அவங்களுக்கு. எனக்கு வந்து அது சென்னை ஸ்லாங்ல எழுதுறது சேச்சுரேட் ஆகல, தியோ சேச்சுரேட் ஆகல, சித் ஸ்ரீராம் சேச்சுரேட் ஆகுது. ஏன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாடுறாருன்னு தெரியல அந்த ஆளு. எல்லாம் ஏன் இதுல ஜெயிலரோட திவ்யா மாதிரி பாடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன்டா, சின்ன ஸ்டேஜ், அது வந்து கான்சர்ட் மாதிரி தானே இருந்துச்சு. இல்ல சித் ஸ்ரீராம் கிடையாது, வேற ஒரு ராப்பர். இவர்தான் நம்ம நீரஜ் மாதவ். நீங்க சொல்லுங்க. ஐயோ பாவம்டா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடியோ பார்த்து. எனக்கும் பாவமா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா ஆர்டிஎக்ஸ்ல நல்ல கேரக்டரா, சோ கம்பேக். சரியா, ப்ரோ திங்ஸ் இஸ் அனிருத்தன் போட்டிருந்தாங்களா? ஆமா, அத வந்து இவர் வந்து அபிஷியலா அதை எடுத்து என்ன அவர் கான்சர்ட் பண்ணும்போது பாடி இருப்பாங்கல்ல, நீரஜ் மாதவ் வந்து கான்சர்ட் பண்ணும்போது கூட பாடி இருப்பாங்கல்ல. ஆமா, அதை எடுத்து போட்டு லைட்டா கிரிஞ்சு பண்ணாரு. யூடியூப் பேஜ்ல பார்த்தேன், அபிஷியலா என்னன்னு தெரியல. அபிஷியலா அதுக்கு வந்து ரியாக்ட் எல்லாம் பண்ணிருந்தாரு. ஆமா, மாதிரி இருந்துச்சு. அப்படியே விட்டுருக்கலாம் ப்ரோ, அவங்க இது சும்மா என்னத்த. அடுத்து வந்து இந்த லிஸ்ட்ல ஏடிஎம், அழகிய தமிழ் மகன். ஓ, ஏடிஎம். அந்த படம் வந்து எப்படி சொல்றது,
அந்த டைம்ல எனக்கு டீசெண்டா பட்டுச்சு. இப்ப பார்த்தா கிரிஞ்சா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா வில்லன் விஜய் நான் ரொம்ப பிடிக்கும். வர மாட்டான் சேட்டே வர மாட்டான். சோ வந்து அந்த படம். அடுத்து வந்து கடல். அடுத்து வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன் லெஜெண்ட். லெஜெண்ட் பாட்டு நல்லா இருக்காதா? என்ன இளவு ஏதோ ஒரு இந்த பாட்டு நல்லா இருக்கும்டா. ரொமான்டிக் சாங் என்னமோ நல்லா இருக்கும்டா அந்த படத்துல. அதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்களே, இந்த சிவாஜி பட பாட்டு மாதிரியே இருக்குமே. வாஜி வாஜி மாதிரியே இருக்கும் அது. அது என்னமோ பாட்டுறா, எனக்கு அது தெரிஞ்சே லெஜெண்ட் சாங்ஸ். ஆடியன்ஸ் கேன் வெயிட் ப்ளீஸ், ஐ கான்ட். ஐயோ எனக்கே ஞாபகம் வந்துச்சு. கொக்கோரே கொக்கோரே கோனே கோனே கோமானேன்னு ஒரு பாட்டு இருக்கும் ராஜா. கோமானே கோமாளின்னு தான் பாடினேன். நீ தொட்டால் தானோகா நானா. அடுத்த படம் தான் நடிக்க போறாங்க. ஆமாண்டா, சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் எப்படி எஸ்கேனா வந்து எஸ்கேனா ஒரு சின்ன பையனை பார்த்து ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் சரியா. அந்த சின்ன பையன் வந்து எஸ்கே நாட்டை போயிட்டு மாவீரன் சூப்பரா இருந்துச்சு, அயலான் வருது தீபாவளிக்கு சொல்லிட்டு எஸ்கே நான் போவாரு சரியா. அதே மாதிரி லெஜெண்ட் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, சார் நீங்க எப்ப சார் அடுத்த படம் நடிப்பீங்க, என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு, நடிக்க போறேன்றாரு. கரியாக்கணும்னு முடிவு பண்றீங்க, இப்படி கரியாக்கணும்னு அவசியம் இல்ல, வேற யாரையாவது வச்சு கரியாக்கலாம். ஆமா. அப்புறம் வந்து காற்று வெளியிடை, அப்புறம் வந்து இஎன்பிடி, அடுத்து வந்து சிம்பா. சிம்பா அந்த இந்த ஆல்பம் டோப் ஆல்பம், அது பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். பறந்ததேன்னு பாட்டு இருக்கும் அனிருத். ஆமா சூப்பரா இருக்கும் அந்த படம், பாட்டு ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். பிஞ்சிலையும் சூப்பரா இருக்கும். சார்பட்டான்னு ஒரு பாட்டு இருக்கும் வேற மாதிரி. சார்பட்டாவோட வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா, பயங்கர டபுள் மீனிங்கா இருக்கும் அந்த வீடியோ எல்லாம். அப்புறம் வந்து ஜெகமே தந்திரம் அந்த ஆல்பமும் சூப்பரா இருக்கும். மகான், எனக்கு மகான் பிடிச்சிருந்தது. மகான் படமா? ஆமா. படம் வந்து இப்ப படம் வந்தப்ப யாருக்குமே பிடிக்கல, இப்ப எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு. தெரியல, எனக்கு வந்தப்ப நான் பார்த்தப்ப எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஒரு தடவை பார்த்தேன். இவனுங்க எல்லாம் ரொம்ப வந்து எனக்கு இது செஞ்சு விட்டானுங்க, படம் பியா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னோம். நான் வந்து அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனா நல்லா தான் இருந்துச்சு, இல்லாதான் இருந்துச்சு. ஓகே, இன்னும் பரவாயில்ல, டீசெண்டா தானே இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மகான் படத்தை விட ஆல்பம் எல்லாம் சூப்பரா. ஆமா. அடுத்து வந்து மதுரை மைக்கிள் தீம் ட்ரிபிள். அடுத்து வந்து அதீரா ஃபார் பொன்சே ஒரு பி கோப்ரா. அதீரா இல்ல ஆதீரா. ஆதீரா. ஆமா. அதுக்கப்புறம் நான் பாட விரும்பல, ஏன்னா எனக்கு தெரியாது, தப்பா பாடுவேன். அந்த பாட்டு நல்லா இருக்கும். எஸ்பெஷலி அந்த வீடியோ இருக்குல்ல, இப்ப ஆதிராவோட லிரிக்கல் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ எடிட் பண்ணவங்க மிகப்பெரிய ஏஆர்ஆர் கண்ணியா இருக்கணும். அந்த வீடியோ எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னு புரியும். கரெக்டா ஏஆர்ஆர் பேர் போடும் போது அந்த பாட்டு கரெக்டா ஃபுல் பூஸ்ட்ல வந்து கரெக்டா ஏஆர்ஆர் பேர் வரும், மாசா இருக்கும். அந்த இடம் இல்லையா, ஏஆர் ரஹ்மானுக்கு பயங்கர மாசம் இருக்கும் அந்த லிரிக்கல் வீடியோல. இது his name is John 1 2 3 kids it a gun his name is John. அதுல வந்து அந்த பச்சை கமல கமல என்ன என்ன இளவு. அதுல ஹாரிஸ் மியூசிக் டீசெண்டா இருக்கும்டா, அத மட்டும் கேட்டா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு அந்த பாட்டை நினைக்க சிரிப்பா இருக்கு. அதே மாதிரி பி மாதிரி படம் தீ மாதிரி பாட்டு வந்து தங்க மகன் உள்ள பாட்டு. தங்க மகன் டீசெண்டா தானடா இருக்கும் இல்லையா, சீரியல் மாதிரி இருக்கும். சீரியல் மாதிரி இருக்கும். அது சீரியல் நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காதா? வேற என்ன படம்? காக்கி சட்டையும் பாட்டு நல்லா இருக்கும். காக்கி சட்டையே நல்லாதான் இருக்கும். காக்கி சட்டை நல்லாதான் இருக்கும். அவ்வளவு ஓடல, ஆனா படம் நல்லாதான் இருக்கும். ஓடிச்சுன்னு தான் நினைக்கிறேன் அந்த படம். ஆனா படம் நல்லாதான். அதெல்லாம் தான் வந்து மெடிக்கல் மாஃபியா போய் புலித்தீஸ். ஆமா ஆமா, அந்த டைம்ல அது ஒரு ட்ரெண்ட். என்ன இருந்தால் இது நிறைய படம் வந்துச்சு அந்த ட்ரெண்ட்ல. குற்றம் 23
என்ன குற்றம் அதுவும் அப்படி வந்து பாட்டு தான் சொல்றேன். குற்றம் 23 என்ன பாட்டு நீ கேட்ட அப்படின்ற மாதிரி. இல்ல குற்றம் 23 வந்து படம் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம மெண்டலான் சீரிஸ் ஒன்று இருக்கு. அதுல வந்து மெண்டலான் வந்து அவனுங்களே ஒத்துக்கிறானுங்கடா வர வர. இப்ப நான் தான் நம்பர் 1 மெண்டலான் ஒருத்தன் சொன்னான். சரியா, உலகத்திலேயே என்னைய மாதிரி ஒரு மெண்டலான் இருக்க முடியாது. ஒரு வீடியோ பார்த்தேன். இன்னொரு வீடியோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆங்கர் கேட்குறாங்க, யாரும் ரஜினி ஃபேன் நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் இப்படி வந்து மெண்டலான் வந்து அதாவது தமிழ் சினிமாவில் வந்து எல்லா ஆக்டரோட ஃபேன்ஸையும் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்ற வழக்கம் இருக்கு. அப்படி வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து மெண்டலான் அந்த வார்த்தையை சொல்றாங்க அந்த ஆங்கர். சரியா, மெண்டலான்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா அவர் சொல்றாரு, அவங்க ரஜினியே மெண்டலான்னு சொல்றாங்க, அப்ப எங்களையும் சொல்லிட்டு போட்டோம். இப்படியே சொல்றாரு, ரஜினியே அவங்க மெண்டலான்னு சொல்றாங்க, அப்ப எங்களையும் சொல்லிட்டு போட்டு. இப்படி மெண்டலான் தடமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஹுக்கும் பாட்டு எழுதினாரு, அவருக்கு ஒரு மெண்டலான் பரிசு கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய மெண்டலானா இருக்காரு. இது சொல்லுவாங்கல்ல, நீ இவனு நான் சென்னைக்காரன் இல்ல மதுரைக்காரன் இல்ல நான் பைத்தியக்காரன்டா, அந்த மாதிரி இவனுக்கு மெண்டலான். அவருக்கு ஒரு மெண்டலான் அந்தஸ்து கொடுத்தே ஆகணும். எப்படி எழுதினாரு பாட்டு, நல்லாதான் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஸோ இந்த வாரம் 2 பைசா இனிதே விழுந்தது. அடுத்து நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போறோம். போன எபிசோட் கமெண்ட் செக்ஷன் வாங்க. நாங்க சொன்ன டைம் வரைக்கும் இப்போ வந்து 2 நண்பர்களே 2 வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வாசிப்போம். இது கமெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இல்லையா? இருக்கட்டும், அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு கூட வந்து கேட்டுட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு அப்புறம் வாசிக்கலேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்ல? அது அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு வாரத்துக்குள்ளதான் கமெண்ட் போட்டா வாசிப்போன்ட்டு. இந்தியன் சென்சார் போர்ட் புட்டிங் black cloth in Oppenheimer. Okay. Church putting white cloth on Jesus சிலுவை. Corporate wants you to tell difference between 2 pictures. Both are the same picture. Correct தான். Technically is correct. அதுல ஜீசஸ்ல வந்து SUS வந்து சஸ் கேபிட்டல்ல. ஜீசஸ் சிலுவை. It's a great topic and அதாவது டெத் எபிசோடுக்கு வந்த கமெண்ட்ஸ். It's a great topic and செம்ம ஃபன்னா இருந்துச்சு and yeah reminded me of my near death experience. இதோட போல்ல அவ எக்ஸ்பீரியன்ஸ் டெத்னா எஸ் நோக்கு 60 பேர் எஸ் போட்டு வச்சிருக்கீங்க. இங்க வேற இப்ப கரண்டா வந்து 63% வந்து எஸ்ன்னு போட்டிருக்காங்க. Have you ever died ன்னு கேட்டா எஸ்ன்னு போட்டிருக்கானுங்க. 63% pass the vibe check. I went to falls for vacation and almost drowned in deep area. That was my near death experience. And bro, எனக்கு ஒரு ஹெல்ப். என்னோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண என்ன செய்யணும்? அதுக்கு நான் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? ட்ரீம்ஸ் என்ன ப்ரோ? இந்த சோல் ஸ்டோனா சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் கிடைக்கும்னு சொல்றது. அத நோக்கி ஓடுங்க ப்ரோ, அவ்வளவுதான். அது கரெக்ட். ஆனா இன்னொன்னு, ட்ரீம்ஸ் இருக்கும்போது கட்டாயம் நம்ம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணதான் வேண்டியது. ஆமா, that is the part of the process. Just trust the process. அது என்ன ட்ரீம்ன்றத பொறுத்து. ஆமா, எந்த ட்ரீமா இருந்தாலுமே நம்ம சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகும். அதுக்கு நீங்க வந்து நான் வந்து கீரா அத்வானிக்கு ஹஸ்பண்ட் ஆகணும், அதெல்லாம் ட்ரீம்ஸ் இல்ல, அதெல்லாம் ஃபேண்டசி. சரிங்களா? என்ன ஆலியா பட்டுக்கு செகண்ட் ஹஸ்பண்டா வரணும், இதெல்லாம் உங்க ட்ரீம்ஸா இருக்கு. ரன்பீர் ரெட் ஃபிளாகா இருக்காரு, ஆலியா பட்டுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும், இதெல்லாம் உங்க ட்ரீம்ஸ பொறுத்து இருக்கு. இப்ப நான் வந்து அடுத்த அம்பானி ஆகணும், சத்தியமா ஆக முடியாது. ஆகலாம் ப்ரோ, ஆகலாம். முயற்சி என்ன, மனவிருந்தால் மார்க்கம் வந்து. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து இப்போ யார் கல்யாணம் ஆகாம யார் இருக்கா? நீதான். இங்க 3 பேர் இருக்கோம், நாங்க 2 பேர் இருக்கோம். நீயே கேட்டு நீயே பதில் ஆயிக்கிறேன். பிரியங்கா மோகனுக்கு ஹஸ்பண்ட் ஆகணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ட்ரீம்ஸ். நார்மலா முடியக்கூடிய ட்ரீம் அப்படின்னா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் a பிக் கோல் தான். ஆனாலுமே நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா ஆகலாம். அண்ட் அந்த ப்ராசஸ்ல வந்து நீங்க சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறோன்னு வையேன், இப்போ எனக்கு இங்கே சீட்டு கிடைக்கல, நான் ரஷ்யா போனேன், நான் ஐ சாக்ரிஃபைஸ்ட் மை டைம் வித் மை பீப்புள். சரி, அந்த 6 வருஷம் நான் எங்கள் அம்மா கூட இருந்திருக்கேன். இப்போ எனக்கு அது எவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்கு ஃபீல் ஆகும்போது. ஸோ அது நான் பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ். அப்படி விஷயங்கள் இருக்கும். தேர் வில் பி சாக்ரிஃபைசஸ். ஸோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுவோம். தேங்காய் வேணா தென்னை ஏறிதான் ஆகணும். அடுத்து இது அவனும் இருந்திருந்தானா மெட்டாவா இருந்திருக்கும். அவன் தான் கமெண்ட் போட்டிருக்கான், விக்டர், இட்ஸ் மீ, ஐ ஆம் த ப்ராப்ளம், இட்ஸ் மீ. ஒரு கல்ட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் கேரண்டி. அவனும் இருந்திருந்தானா அவனும் அதுக்கு பதில் சொல்லி இருந்திருக்கான். அது எப்படி தினமலர் எனக்கு உனக்கு சம்பந்தம் கேட்ட கேள்வி. அது பார்த்தேன்டா, தினமலர் வந்து இது போட்டிருக்காங்க. நாங்க சென்னை பிரான்ச், நாங்க சென்னையில இருக்கு, அதாவது சேலமும் ஈரோடு, சேலம் ஈரோடு, இந்த 2 தினமலர் மட்டும் வேற ஒருத்தருக்கு, அதாவது இந்த சத்திய சொன்னோம் பிரான்சைசி விட்டுருக்காங்களா, பிரான்சைசி மாதிரி என்னமோ. அது அவங்க அங்க அவர் தான் எடிட்டரு, மத்த எல்லாத்துக்கும் தான் நாங்க எடிட்டரு. சோ அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுவும் தினமலர் தான், இதுவும் தினமலர் தான். இந்த ஆர்டிக்கல்ல படிச்சுட்டு எனக்கு சத்தியமா நான் இந்த ஆர்டிக்கல் நேரா படிக்கல, இந்த போஸ்டால தான் படிச்சேன். நேரா படிச்சிருந்தேன்னா என் மூஞ்சி எப்படி தெரியுமா இருந்திருக்கும். இந்த வடிவேல ஓடி போய் முட்டி பண்ணலாம் சீக்கிரமா அப்படின்னு போட்டுருவேன். மேம் என்ன போட்டிருந்தாருங்கன்னா, அந்த இவரு ஆடுகளத்துல சொல்லுவார்ல, எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அது மாதிரி தினமலர் டு தினமலர், எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி, அடுத்த கமெண்ட். Me expecting feel good podcast from you people. Meanwhile the title, what is death? எப்பவுமே ஃபீல் குட்டாவே இருந்தோம். கொஞ்சம் அப்பப்போ ஜானர் விட்டு வெளில போகணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதான் லைஃப். டெத்தையே ஹோல்சமா தான் பண்ணி வச்சிருக்கோம். Bro, if Allah is neither male nor female, then he is non-binary. Asexual means person who doesn't like sex. ஆமா, கரெக்ட். அடுத்து, டாக்ஸிக் தமிழ் டப் அனிமே கன்னிகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவனுங்க நாளையே அனிமே மேல நிறைய பேருக்கு வெறுப்பு உண்டாகுது. ஆஸ் யூஷுவல் எபிசோட் மாஸ், சைஃபை த்ரில்லர்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த அனிமே கன்னிஸ் பத்தி உனக்கு ஏதாவது சொல்ல இருக்கா? அனிமே கன்னிஸ் பத்தி என்ன சொல்றது? தமிழ் டப்பிங் கன்னிகள். ஓகே, இது எப்படி தெரியுமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது ஜாக்கி சான் இருக்குல்ல, ஜாக்கி சானுக்கு 2 குரூப் இருந்துச்சு. ஓகேவா, ஒண்ணு வந்து போகோல பார்த்தவனுங்க, அவன் வந்து இங்கிலீஷ்ல பார்த்தவங்க. என்ன, ஏன்னா போகோல வந்து சுட்டி டிவிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு, இவன் ஓபன் பண்ணும்போது அங்க அந்த கடைசி ஆர்க் வர ஆரம்பிச்சிருச்சு, ஷெண்டோட பையன் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டான். இப்ப எப்பதான் ஓபனே பண்ணாங்க, அது ஒரு ரைவல் இருந்துச்சு. ஓகேவா, இவன் வந்து சுட்டி டிவில லேட்டா ஆரம்பிச்சான். ஆமா, நான் யாரு தெரியுமா சார், அதுல போகோல பாத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல சுட்டி டிவில பார்த்தேன் சார். சூப்பர் சூப்பர், 2த்தையும் பாத்திருக்கேன். சரியா, சோ அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்து, இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்து. பவர் ரேஞ்சரும் அதே மாதிரிதான். இப்போ அது எல்லாருக்கும் தெரியுது, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்றதுனால அது அப்படி இருக்கு. பட் டு பி ஆனஸ்ட், நருட்டோவே இங்கிலீஷ்ல தான் டப் பண்றாங்க. ஆமா, நிறைய பேர் இங்கிலீஷ்ல, நிறைய பேர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாம் வந்து நருட்டோ இங்கிலீஷ்ல தான் பாப்பாங்க. சோ அதனால நீ வந்து அது என்ன சொல்றது, இது காண்டுன்றது ஆக முடியாது, அவங்க பாக்குறாங்கன்றதுனால இது காண்டுன்னு ஆக முடியாது. ஆனா மாதராவ மடரான்னு சொன்னா கோவம் வரும் தானே. ஆமா, அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. இதுதான், இதே சேம் மேட்டர் தான். தமிழ் டப்பிங்ல பார்த்த ஆளா என்னன்னு தெரியல, அவன் வந்து பேசுறான், அவனுக்கு அனிமே பத்தி தெரியுது, நருட்டோ பாத்துருக்கான், நருட்டோ பத்தி தெரியுது, அவன் அதெல்லாம் சொல்றான். ஆனா என்ன சொல்றான், மடராங்கிறான். இப்ப அவனை வந்து நம்ம என்ன சொல்றது, இவனை பார்த்து நம்ம காண்ட ஆகணுமா ஆகக்கூடாது? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இல்ல, காண்ட ஆகணும்னா, பட் என்ன சொல்றதுன்னா, அந்த டிரான்ஸ்லேட் பண்றாங்கல்ல ஜாப்பனீஸ்ல இருந்து இதுக்கு, அதுக்கே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் டப்புக்கும் அதுக்கும் வேற ஒரு இதுல சொல்லியிருப்பான், ஒரு வேற இதுல சொல்லியிருப்பான். சோ நம்ம ஆளுங்கெல்லாம் சூப்பரா கான்டெக்ஸ்ட் மாத்துவாங்க. ஆமா, அதுக்கே அவங்களே மாத்தும் போது நம்ம சுத்தம் என்ன. சோ அதனால இந்த தமிழ் டப் வரதுக்கு முன்னாடியே இந்த எடிட்லாம் இருந்துச்சு. மினாட்டோ
வேங்க மகன் எடிட், இட்டாச்சி வேங்க மகன் எடிட், இதெல்லாம் இருந்துச்சுதான். இட் வாஸ் எக்ஸிஸ்டிங் தான். என்ன அவங்க அதை தமிழ்ல பேச மாட்டாங்க, இதுல பேசுறாங்க, அவ்வளவுதான். இது டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இல்ல, அவங்களும் அதை கன்சியூம் பண்றாங்க, அவங்க ஒரு வே ஆஃப் கன்சியூம் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி, அவங்களும் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றாங்கன்னு சந்தோஷப்பட்டு அப்படி என்று சபரி சொல்கிறேன். அடுத்து என்னது, சைஃபை த்ரில்லர்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. டக்குன்னு எனக்கு தோன்றது வந்து கிளாக்வொர்க் ஆரஞ்ச், ரொம்ப தெரிஞ்ச படமா கூட இருக்கலாம். இது ஸ்டான்லி கூப்ரிக் படம். இந்த படத்துல வந்து அவரோட தி யூஸ் ஆஃப் பீத்தோவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளாக்வொர்க் ஆரஞ்ச் பாருங்க. மைனாரிட்டி ரிப்போர்ட் டாம் க்ரூஸ் படம் நல்லா இருக்கும். அது பிரஸ்டீஜ் நோலன் படம், பிரஸ்டீஜ் தெரியும். பாப்புலரா இருக்கிற நிறைய டோட்டல் ரீகால் அர்னால் படம் சூப்பரா இருக்கும், நான் பார்த்தது இல்லை, நல்லா இருக்கும் பழைய படம். நான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிராட் பிட்லாம் வருவார். ஸோ இது 12 Monkeys. அதில் வந்து 12 Monkeys ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு படம் மாதிரி இருக்கும். அது இந்த டைம் வச்சு தான் வரும். ஒரு வைரஸ், டெட்லி வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதோட ஆரிஜினை தடுக்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைஃபை த்ரில்லர்ஸ். ப்ரோ பிங்க் ரேஞ்சர் தான் ஒன்லி ஃபேன்ஸ் பேஜ் வச்சுருக்காங்க. பிங்க் ரேஞ்சரா ஒன்லி ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க தெரியல. ஏன்னா நான் எங்கேயோ ஒரு வீடியோவில் வந்து எல்லோ ரேஞ்சர் தான் ஒன்லி ஃபேன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ நான் அப்படி சொன்னேன். சிவராஜ் என்ட்ரி சீன்ல நான் மட்டும் சவுண்ட் போட்டேன் ஜெயிலர் மூவிக்கு. ஜெயிலர் மூவி கமெண்ட் இப்பதான் இல்ல அவர் இப்ப சொல்றாரு நம்மள்ட்ட. சரி சரி. சேட் மொமெண்ட். ஆமா, we need ஸ்ரீலங்கா தமிழ் வெர்ஷன் சாங்ஸ் ஃபார் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. அதுக்கு வந்து கோ சிங்கர் இல்லாதனால அடுத்த வாரம் பண்றோம் நாங்க. ப்ரோ அது இன்ஸ்டா போஸ்ட்ல வரும், டோன்ட் சேஸ் பட்டர்ஃப்ளைஸ், பில்ட் அ கார்டன், ஈவன் இஃப் யூ டோன்ட் கேட்ச் பட்டர்ஃப்ளைஸ் யூ வில் எண்ட் அப் வித் அ கார்டன். நான் இன்ஸ்டா போஸ்ட் தான் சொன்னேன், நானே உருவாக்கணும்னு சொல்லவே இல்லையே எதுலயும். அந்த போஸ்ட் இந்த லைன்ஸுக்கு வந்து கியூட்டா டாக் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அத சொல்லியிருக்க நீ. ரெக்கார்டிங் போதே சொன்னேனே இன்ஸ்டா போஸ்ட்ல வந்துச்சு, நான் ஓனா சொல்லலன்னு. நான் ஏதோ ஓனா சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து கேட்டுனுங்கிறீங்க. எல்லாம் நீ ஓனா சொன்ன மாதிரி தான்டா இருந்துச்சு, அத மட்டும் சைலண்டா சொல்லிட்டு பாடுறது மட்டும் வயலண்டா பாடி இருக்கு. நானே விசித்திரமான ஆளு, என்கிட்ட வந்து விசித்திரமான கேள்வி எல்லாம் கேட்டுனுங்கிறீங்க. சரி, எப்ப அந்த ஏசி ஆஃப் பண்ணுங்க, இயர்போன்ல கேட்கும் போது காத்து கோயிங்குது. சரி, இல்லனா ஹெல்லுக்கு போவீங்க. நம்ம ஏசி ஆஃப் பண்ணாதான் ஹெல்லுக்கு போவோம். இல்ல இப்போ ஃபேன் சவுண்டுக்கு அதிகமா அப்ப அடுத்த தடவை என்ன பண்ணோம், இவருக்கு மட்டும் ஃபேன் சவுண்ட் வச்சு இவருக்கு மட்டும் தனியா உங்க டெலிகிராம் அனுப்புங்க, உங்களுக்கு ஃபேன் சவுண்ட் வச்சு அனுப்புறோம். அது டாலரபிளா ஏசி டாலரபிளா நீங்களே சொல்லுங்க, சரிங்களா? பாவண்டா. இல்லனா ஒரு எவ்வளவு ஸ்டூடியோ ரெண்ட் இல்ல அவ்வளவு எல்லாம் மெனக்கெட தேவையில்ல. இவ்வளவு நேரம் ஏசி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ நீ ஃபேன் போடு, ஃபேன் போட்டா என்ன சத்தம் வருது அப்படின்னு நீங்க அடுத்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஏசி ஆஃப் பண்றோம், ஒரு நிமிஷம் இருடா சபரி. இப்போ நாங்க ஏசி ஆஃப் பண்றோம், கீங்கன்னு ஒரு சத்தம் வரும், வந்துச்சா? இப்போ வந்து ஃபேன் போடுறாங்க, டக்குன்னு ஒரு சத்தம் வந்திருக்கு பாருங்க. இதுதான் ஃபேன் சத்தம் எங்க வீட்ல. ஆமா, பேசும்போது இது ஓகேவா இருக்கு, லைவா பண்ணி காமிச்சிக்கிட்டு காத்துல கலந்து வாபிள் எஃபெக்ட் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லுங்க. எஃபெக்ட் மாதிரி வருதா? ஆனாடா சபரி, நீ இப்போ நான் ஏசி போடு. இல்ல இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு மாசம் ஒரு 2 lakhs ஜிபே பண்ணீங்கன்னா நாங்க சவுண்ட் ப்ரூஃபிங், ஸ்டூடியோ ரெண்ட்டுக்கு எடுத்து சவுண்ட் ப்ரூஃபிங் இதெல்லாம் இல்லடா. ஒரு வாட்டி அனுப்புனா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி அனுப்புனா இந்த ரூமை ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிடலாம், இந்த ரூமையே ஸ்டூடியோ ஆக்கிடலாம் நம்ம சொந்த செலவுல. எப்படி வர்ற 2 லட்சத்துல அப்புறம் வேற அதுக்கப்புறம் 2 லட்சம் ஸ்டூடியோ ஆக்கிட்டு ஸ்டூடியோ ஆக்கி 2 பேரும் வெளில படுத்து செருப்பால் அடிப்பேன். இல்லாட்டி உங்க ரூம் சபரி ரூமை வந்து ஸ்டூடியோ ஆக்கிடலாம். அவன் ஆல்ரெடி வெளியே தான் படுத்துக்கிட்டு இருக்கான். சரியா? சோ வந்து இப்படியான சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதால ஏசி ஆஃப் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணும் கோச்சிக்காதீங்க, நாங்க சும்மா ஆக்ட் பண்ணோம். ஆமா ஆமா, உங்க பர்சனல் அட்டாக்லாம் ஐயோ நிஜமாங்க நிஜமாங்க நிஜமாங்க. The movie which Vaishu sister said was Flatliners. ஆமா, நானும் அதை ரீவிசிட் பண்ண பார்க்கல, நான் சும்மா போயிட்டு
கூகுள் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஹாய், ஐ எம் ஜீமோ டாபர் ஃப்ரம் ஆண்டைஸ் பாட்காஸ்ட். ஓகே, நைஸ். எல்லாரும் ஆண்டைஸ் பாட்காஸ்ட் கேளுங்க. இந்த டைப்ல நாங்களும் ஒரு எபிசோட் பிளான் பண்ணி இருந்தோம். ஆனா நாங்க பண்ணி இருந்தா கூட இவ்வளவு சூப்பரா பண்ணி இருப்போமான்னு தெரியல. சூப்பர் எபிசோட், சூப்பராவா பண்ணிருக்கோம். நமக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க, கேட்டுக்க வேண்டியது. ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரஃப் டிராஃப்ட் இஜிப்சியன் ஸ்கிரிப்ட், ஃபேர் டிராஃப்ட் எம்சியூஸ் மூன் நைட். நைஸ் டாபிக் ப்ரோஸ்கி. மறுபடியும் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சபரி ப்ரோ, ஐ டோன்ட் நோ வாட் யுவர் ப்ரிஃபரன்ஸ் பட் டூ ட்ரை பிளேக் பிளாசம், அலினா லோபெஸ். இட்ஸ் கெட் இன்க்ரீசிங் டே பை டே. டேய், இது கல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குதா? வேணாம்டா. அது ரேச்சல் கவலி இல்ல, ரேச்சல் கவானி. ரேச்சல் கவானி எல்லு தான் போட்டிருக்கீங்க. அப்படியா? சரி சரி. நெக்ஸ்ட் எபிசோட் டிஃபரெண்ட் நேம் சஜஷனோட வரேன் நான். அவங்க நான் பாத்துருக்கேன், ரேச்சல் கவலி சூப்பரா இருப்பாங்க. அதே மாதிரி நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட் சென்டை சஜஷன் இந்த வாரம். என்னன்னா, ஏய் என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இல்ல இல்ல இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இல்ல. நம்மளோட இதுவே வந்து டெமோகிராஃபியே வந்து 18 to 28 அந்த டெமோகிராஃபில தான் இருக்காங்க. எல்லாருமே யங் அடல்ட்ஸ். ஹென்டாயில வந்து ட்ரிபிள் இச்சி அப்படின்னு வந்து இருக்கு. அதான் இந்த வாரோட சஜஷன். அதுல நடுவுல 2 எபிசோட் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம பாட்காஸ்ட் எவ்வளவு இன்க்ளூசிவா இருக்கும். நம்ம வந்து மூவிஸும் கொடுக்குறோம், ஹென்டாயும் கொடுக்குறோம். எல்லா டெமோகிராஃபியும் வந்து நம்ம கவர் பண்றோம். ஓகே ப்ரோ, பேபி தெலுங்கு மூவி பார்த்து ஒரு ரோஸ்ட போட்டு விடுங்க. போட்டாச்சு. ஆமா, கீனோபீடியான்னு ஒரு சேனல் இருக்கே, ஞாபகம் இருக்கா? ஆர்டிஏ டிடிகே எப்பயாதான் வரும், அதெல்லாம் வரும். இருங்க, பாட்டுக்கு இருக்கட்டும், பாட்டுக்கு இருக்கு. ஆமா, வைஷோக்கா சொல்ற படம் ஃபிளாட் லைனர்ஸ். நல்ல கான்செப்ட், பட் மட்டமான படம். அப்படியா? ஆமா, கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. Talk about crusade and jihad in medieval history, fight for Jerusalem, super fun history. ஆமா, ஜெருசலேம் ஹிஸ்டரி நல்லா இருக்கும். நான் தோசு டோன்ட் நோ பண்றேன் போ. ஆமா, தோசு டோன்ட் நோ எனக்கு தெரியாது. ஓ, ரெண்டு பேரை சமாளிக்கணுமா இப்போ? Okay, such a thought provoking episode fellas. I expected a dark joke from Krishna when Victor was talking about battery. நாங்க டார்க் ஜோக்லாம் போட்டோம், அதை வந்து ஆனா எடிட்ல கட் போடாமலாம் இல்ல. சபரி, திஸ் வீக் சஜஷன் கிறிஸி லின் அண்ட் கோரி சேஸ். கோரி சேஸ் சூப்பரா இருப்பாங்க ப்ரோ. நீங்க நான்லாம் ஓஜி ப்ரோ. கோரி சேஸ் சூப்பரா இருப்பாங்க, பாத்துருக்கேன். லாஸ்ட் வீக் சொன்னதை ட்ரை பண்ணியான்னு கேட்டிருக்கேன். பண்ணிருக்கேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நன்றி ப்ரோ. அந்த டோருக்கு ஆயில் போடுங்கப்பா, பயமா இருக்கு ஹெட்செட் போட்டு கேட்கும் போது. ஆமா, நானும் அந்த எபிசோட் கேட்கும் போது எனக்கு அந்த கதவு சத்தம் கேட்டுச்சு. என்ன போடுற ஃப்ரெண்ட்ஸ், என் ரூமுக்குள்ள எவனோ வந்துட்டானோன்னு பயப்படுறேன். கக்காஷி புக் ரெக்கமெண்டேஷன் டைம் மாதிரி, கிறிஸுக்கு மூவி ரெக்கமெண்டேஷன் டைம் மாதிரி, சபரிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஜீசஸ் நம்ம பாவங்களுக்காக செத்தாருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேப்டிசம் பண்ணலன்னா ஹெல்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மண்டகோளாறு உள்ளவனுங்க. ஃபைனலி ஜீசஸ் who died for us. கிச்சானாலே இளிச்சவாயந்தன சார். Great, good episode in spite of a triggering topic. Great job guys. Sabri superstar gay at random places and Vaishu's Mendelin were Gubir Sirip moments. அவருக்கா சொல்லிடுறா, சூப்பர் ஸ்டார் கே சூப்பர் ஸ்டார். அதோட ஸ்டோரி யாரும் எடுத்து போட்டு ஆள் உள்ள இல்ல, ஆனா உள்ள ஆள் இல்ல. ஆள் அவர் அமெரிக்கால பைபாஸுக்கு போயிருக்காரு. அது சொல்ல வருது, அது வந்து ஆக்சுவலா கன்னடாவாம். எது? ஆமா ஆமா ஆமா, கன்னடால தான் சூப்பர் ஸ்டார் கேனா சூப்பர் ஸ்டாருக்கு. ஓ அப்படியா? அண்ணனுக்கு ஜே அதான் சொல்லிருந்தாங்க ப்ரோ, அவங்க கன்னடால பேசுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க சும்மா ஒரு ஃபன்னா இருக்கு,
இது நீங்க ஓக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசிராமான்ட்ட ஓக் ஸ்ப்ரேன்னு ஒண்ணு இருக்கும், வாங்கி மூஞ்சில அடிச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட். நமக்கு ஆடுக்கு ஏதாவது யோசிக்கிறான்னா யோசிக்க மாட்டேன். ஆசிராமானோட ஓக் ஸ்ப்ரேக்கு நீ ஆடு கொடுத்துக்க. இல்ல இவ்வளவு ஓக்கா இருக்க வேண்டாம், ஜோக்காக எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். Another great episode. Victor's battery explanation மறக்கவே மாட்டேன். And about Sai Baba Puja in hospital, it's totally irony தான். பட் in my opinion எல்லாமே ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தானே. ஆமா, ஹாஸ்பிட்டலே ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான். எங்க கடவுள் வந்து ரொம்ப தேவைப்படுறாப்புல. ஏன்னா அந்த இடத்துல கடவுளை தேடுறாங்க. அப்ப அங்கேயே வச்சா அங்கேயே ஒரு உண்டியல வச்சிடலாம் அழகா. கமர்ஷியலைசிங் தான். அந்த நான் பூஜை சொன்ன சாய்பாபாவோட போட்டோ வந்து ஒரு ப்ரொஃபைல்ல லீக் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த போட்டோ வேணா போய் பாத்து. யாருன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒருத்தி மேல டவுட் இருக்கு, ஆனா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி மேல எனக்கு டவுட் இருக்கு. நீ என்ன பாக்குற? நான் ஒண்ணும் ஆக்ட் பண்ணல, நான் ஒண்ணும் இல்ல. நம்புறேன். விங்க் விங்க். எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த அட்மினை போய் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. Great episode as well. Please do it on birth topic next time guys. Keep rocking. birthல என்ன பேசலாம்? மாயா சம்மா பத்தி பேசலாம். birthல என்னதான் பேசுறது? பிறந்துட்டாங்க. நன்றி friends. குவாக் குவாக் குவாக். ஆன்டிநாட்டலிஸ்ட் பத்தி வேணா பேசலாம். ஆன்டிநாட்டலிசமா வேணாங்க, ரொம்ப ட்ரிகரிங்கா போய்கிட்டு இருக்கமா. இல்ல பாசிட்டிவா பேசலாம். ஆன்டிநாட்டலிசம் பத்தி ஏன் ப்ரோ? அது அவங்க இஷ்டம் தானே. அவங்க இஷ்டம் தானா? மெண்டலா தெரியுதுங்களே, அது ஒரு மெண்டலானா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வித்தியாசமான கிறுக்குங்களா இருக்குங்க. அதுல நல்லவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் ஆன்டிநாட்டலிஸ்ட் தான். நல்லவனா இல்லையா? ஆளே இல்ல பெல்லு. Hi everyone. Thank you. I really enjoyed your podcast. Death episode நால அதுக்கு ரிலேட் ஒரு குட் மூவி சஜஸ்ட் பண்றேன். Hello Ghost கொரியன் மூவி நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, பார்த்துட்டு சொல்றோம். ஜெயிலர்லாம் கம்பேக்னு சொல்ற அளவுக்கு ரஜினி பொழப்பு ஊம்பிட்டு போயிருக்கு. அப்படிலாம் இல்ல, ஜெயிலரும் ஒரு நல்ல படம். ஜெயிலரும் அப்படின்னு நம்புவோம். When Krishna was reading comment about Super Sangi food fetish and got triggered and went, என்னதாண்டா அந்த ஆளுக்கு பிரச்சனை? என்னதாண்டா அந்த ஆளுக்கு பிரச்சனை? That sudden biryani man transformation voiceல. Near death experience. Headல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கல்ல லிட்டில் ஃப்ராக்சர், went unconscious but என் பாடி ஃப்ரீஸ் ஆறத ஃபீல் பண்ண. And it's totally blank out. Then நான் கான்ஷியஸ் வரும்போது 1 month மாதிரி felt, but it's just 2 hours. Bro gave comeback in real life. Trans person competing in women's sport பத்தி ஒரு trans person opinion இருக்கணும். இன்ஸ்டால பிங்க் மேன்ட்ரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒப்பீனியன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசுங்க. ஃபாலோவர்ஸும் அந்த அக்கௌண்ட் போய் பாருங்க. ஓகே, will all check out. இதுக்கு அடுத்த எபிசோட்ல பேசுவோம். என்ன ட்ராப் வச்சுட்டு வெயிட் பண்ண சொல்றீங்களா? வீரா ப்ளீஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அடுத்த கமெண்டில். ஸ்பிரிங் ட்ராப்பா, பலூன் ட்ராப்பா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுங்க. சரி, எஸ்வி சேகர் பைத்தியத்தை ரோஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு மெண்டலான. அவ்வளவுதான். அவரை வந்து நம்ம எல்லாம் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரே ரோஸ்ட் பண்ணிப்பாரு. அவர் வந்து அவரோட மாநில தலைவரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு அவரே ரோஸ்ட் ஆயிப்பாரு. அவரெல்லாம் அப்படியே விட்டாலே போதும். ஸ்டார்ட் டு எண்ட் சும்மா எட்ஜ் ஆஃப் த சீட்ல வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. எனி லாங்குவேஜ் இஸ் ஃபைன் ஃபார் மீ. சபரி மாஸ். சபரி மாஸ் ஓகே. அப்படி டக்குன்னு சொல்ல தெரியல ப்ரோ. கிளாக் ஒர்க் ஆரஞ்சே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆமா, இவங்க சொல்ற மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட்ல எல்லாம் இருக்கு. த்ரில்லர்னால எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். போக போக தான் அது ஒரு நாட்டா போட தான் அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து விறுவிறுலாம் எதுவும் இருக்காது. 7 மேபி அப்படி இருக்கலாம். 7 கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் இல்லையா? நிறைய படம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும், ஸ்லோவா தான் டிராவல். த்ரில்லர் போர் தொழிலே ஸ்லோவா தான் இருக்கும். ஆமா,
ஸோ அது வந்து சில படங்கள் வந்து ஸ்லோவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது எல்லா படமும் எட்ஜ் ஆஃப் தி சீட்லயே இருக்கணும்ன்றது. ஆமா, அதான் எல்லா படம் த்ரில்லருமே எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோ ஆரம்பிக்கும். எடுத்தோடனே பரபரப்பா ஹரி படம் மாதிரிலாம் ஆரம்பிக்காது. ஹரி படம் மாதிரிலாம் ஆரம்பிக்காது. எடுத்தோடனே கொஞ்சம் அப்படியே ஆரம்பிக்கும், ஸ்லோவா போக போக ஸ்பீட் ஆகும். ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படி விறுவிறுப்பாலாம் எனக்கு சொல்ல தெரியல ப்ரோ. அடுத்து ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காப்ல, நான் போன வாட்டி சொன்ன மூவி சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் வரிசையா டைப் பண்ணி கமெண்ட்ல போட்டிருக்காப்ல. திஸ் இஸ் சீட்டிங். சரி, இப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப நான் அந்த மூவி சஜஷன்ஸ் பண்றோம்ல, மூவி சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த பாட்காஸ்ட், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் வந்து நாங்க ஒரு 5 நிமிஷம் பாட்காஸ்டா, அதாவது ஆல்ரெடி எபிசோட் ரிலீஸ் ஆயிரும், அதுல இருக்கிற சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸை வந்து நாங்கள் அந்த இந்த பிளாட்ஃபார்ம்லேயே, பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நாங்கள் 5 சின்ன சின்ன போனஸ் எபிசோட்ஸ் மாதிரி போட்டால் would that be a good ஐடியாங்கிறத வந்து எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். இல்லை அது ரொம்ப அனாயிங்காக இருக்கும், எங்களுக்கு வந்து மெயின் எபிசோட கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும், அதாவது மினி பைட்ஸ் மாதிரி. இப்போ இந்த மூவி சஜஷன்ல ஒரு தனி எபிசோட் மாதிரி குட்டி எபிசோட், ஒரு 2 to 5 minutes அந்த கேப்ல, இல்லை 10 minutes வரைக்கும் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ரேட்டிங் போடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற எபிசோடு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ரிலீஸ் பண்ணிட்டு டிலீட் பண்றீங்களேடா நீங்க கேட்டா என்ன சொல்றது? அது பேசுறது மட்டும், அது மட்டும் தப்பு, அது பேசுறது இல்ல. சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், திஸ் எபிசோட் வாஸ் நைஸ். ஜவான் ரோஸ்ட் ஆர் ரிவ்யூ போடுங்க. ஜவான் ரொம்ப கஷ்டம், 5 நிமிஷமே பார்க்க முடியல. ஜவான் அந்த ஹெலிகாப்டர் சீனுக்கே சட்டு எடுத்து சாத்திட்டோம். இல்ல 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 இல்ல, நீ சொல்றது 10 ஜவான் கேக்குறாங்க, இப்ப வர போறது அட்லீனா படம். பாரு பேரே எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுடா. அது ஜவான் தானே இப்ப வந்துச்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. இல்ல அது 10 வி ஃபெட்டிஷ் மாதிரி ஆன்ல முடிக்கிறாரு. ஆமா, ஆக்சுவலா பார்க்கலாமா தோணுது, பாப்போம். ஆன் ஃபெட்டிஷ், கான் ஃபெட்டிஷ் பார்க்கலாம்னு தோணுது, பாப்போம். பாப்போம். ஓ அப்படி பயமா இருக்குடா எனக்கு அந்த படத்தை. அப்படியே 3 மணி நேரம் போய் தியேட்டர்ல பார்க்கல, எனக்கு பயமா இருக்கு. 3 மணி நேரம் எப்படியோ அட்லி வந்து 3 மணி நேரத்துக்கு எடுத்துருவாரு. பாப்போம், வாய்ப்பு இருக்கு. பிரியாமணிக்காக போறேன். மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் வேற வைப்பாப்ல. பிரியாமணிக்காக வந்து சானியா மல்ஹோத்ரா. பிரியாமணி நடிச்ச எல்லா படத்தையும் உனக்கு டிவிடியோ இல்ல ஏத்தி கூட தரேன், ஆனா இந்த படத்துக்கு மட்டும் போவாது. ரிலீஸ் ஜெயிலர் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஹேஷ்டேக்லாம் போடுறாங்க. முடியாது. அத நான் என்ன பண்ணிருந்தேன், இதை நான் சொல்லி ஆகணும் மக்களே. நான் வந்து அது ஒரு போனஸ் எபிசோடா சரி அப்புறம் ஒரு பிற்காலத்துல ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு நேம்லாம் ரீநேம் பண்ணி அன்கட் எல்லாம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கான எபிசோட் டீடைல்ஸ்லாம் போயிட்டு அதை வந்து எபிசோட் நம்பர்லாம் மாற்றி போனஸ் எபிசோட்லாம் போட்டு நான் வச்சிருந்தேன் மக்களே. ஆனா அடுத்த நாள் வந்து பாக்குற மக்களே அந்த மொத்த டிராஃப்ட்டுமே டிலீட் ஆயிருக்கு மக்களே. யாருன்னு தெரியல மக்கள். நான் தான் பண்ணேன். என்ன இது டிராஃப்ட் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோ, தேவையில்லாத பஞ்சாயத்து. அதனால நான் தான் வச்சேன். ஸோ வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. And I am nobody bro from the episode of விந்து ஒழுகிய காடு. விந்து ஒழுகிய காடு அப்படிதான், வெந்து தணிந்தது காடு, அது புரியுது. என்னது? I am nobody bro from the episode of விந்து ஒழுகிய காடு. நோபடின்னு யாராவது நம்ம கமெண்ட் போட்டு நம்ம அதை யாரையாவது ஓட்டணுமாடா, ஞாபகப்படுத்துங்கடா. அப்படிலாம் வராதிங்க ப்ரோ. எனக்கு போன கமெண்ட்டே யாரு பண்ணிருக்கான்னு தெரியாது, பேர்லாம் ஞாபகம். யாரு ரேண்டம் டாக்ஸ் கண்ணின்னு இருக்குது. அவனா மரியாதையா பேசுறான். ஃபாலோ வர ஏன் கான்டாக்ட்ல தானே இருக்கேன். என்னோட அல்ட்ரிகாவா இருக்குமா? விடிகாத்தா நான் தூக்கிறேன். என்ன விடிகாத்தா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தூக்கிறேன். பெரிய டைலர் டர்டன் கார்டன். ஒரு நிமிஷம் என்னைய திருப்பி அதை சொல்ல வைக்காது. கார்டன் பட்டர்ஃப்ளை அனாலஜி சூப்பர், ட்ரை பண்ணி பாக்குறேன். வைஷுகா சபரிய புள்ளி பண்ணாதீங்க.
என்ன புள்ளி பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ இது ஆல்டர் ஈகோ இல்ல, இதுவும் ஒரு ஆல்டர் ஈகோ இல்ல, இது வந்து ஃபேக் அக்கவுண்ட்னு தோணுது. பிக் ஃபேன் சபரி ப்ரோ. நன்றி. இல்ல இல்ல இருக்கு, கண்டிப்பா சபரிக்கு ஃபேன் இருக்கு, நான் இல்லனே சொல்ல, சும்மா சொல்றேன். வெறுப்பேத்தணும், புள்ளி பண்றாங்க. இல்ல சபரி ஃபேன்ஸ் ஹிட் லைக். PS DFWS ல கார்டன் ப்ரோக்ரஸ் அப்டேட் பண்ணலாமே. பண்ணலாம் தான். பண்ணுங்க. பாட் வளர்க்குறீங்களா? இல்ல இல்ல பாட்ல வளர்க்குறீங்களா கார்டன்? இல்ல இல்ல கார்டன்ல பாட்டு வளர்க்குறீங்களா? புரிந்தவருக்கு if you know ஓகே சொல்லுங்க. if you know இல்ல if you know you know. சரி கட் பண்ணிரு. இல்ல கரெக்டா சொல்றேன். if you know you know. போன வர மாதிரி குளிர் இது வேணாம், இது வந்து இப்படியே இருக்கட்டும். இது குளிர்ல பனி ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். பகல்ல குளிர் அதிகமா இருக்கும், நைட்ல கோல்ட் அதிகமா இருக்கும். கிருஷ்ணாவும் சில நேரம் மெண்டலா நேர்றாரு. அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். நான் ஒரு எபிசோட் பிளான் பண்ணிருக்கேன். சோ பாப்போம் எப்படி போகுது. சும்மா ஓபி இதுவே சனிக்கிழமை காலையில ரெக்கார்ட் பண்றோம், எடிட் ஒர்க் போகுது, ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் ஏன் ஹோப்ஸ் கொடுக்குறீங்க ப்ரோ? ஏன் டிடிகேவா பிஹேவ் பண்றீங்க? ஏன் அப்படி பிஹேவ் பண்றீங்க? Great coincidence that my question from the previous episode and this episode's topic relates to death. ஆமா, நம்ம படிக்கும் போதே ஒரு கமெண்ட் இருந்துச்சு தானே. Have you guys ever shifted out of your home for work or studies? Yes. How did you deal with it? நான் இப்போ எங்க வீட்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆனேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி லோன்லியா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஹாஸ்டலு தனியாலாம் இருந்ததே இல்லை. அது எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து ஒரு பிரைவசியோட இருந்ததே கிடையாது, சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஒரு மாதிரி என்னது யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மைதான், அது தனிமையை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அது என்ன சொல்றது, இதான் லைஃப், நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதோட வாழ கத்துக்கணும். அடிச்சுக்கடா சியர்ஸ் வரும் சில்லா சில்லா சரியா? வெண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரு வந்து காமெடி பண்ணி வெறுப்பேற்றி விட வேண்டியது. சரி சொல்லுங்க. வெண்ட் அதான் ஒரு வாரத்துக்கு அது போக நம்மளே செட் ஆயிரும். இதுதான் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிச்சு. நீங்க சொல்லுங்க, உங்க நீங்க வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அது மாதிரி அதுவே பழகிரும் ப்ரோ அப்படின்ட்டு. நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, நானாச்சும் லோக்கல் கையே. எனக்கு வந்து கிளம்பும் போது நான் புளுத்தியாட்டம் தான் கிளம்புனேன். I'm going to foreign ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் அந்த மாதிரி தான் கிளம்புனேன் நான், சரியா? ஆனா கிளம்பி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளவு விஷயத்த மிஸ் பண்றோம்ட்டு. சாப்பாட்டுல இருந்து நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே நிறைய விஷயத்த வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். அதான் அதுக்கப்புறம் பழகிடுவோம், அவ்வளவுதான். என்ன நம்மளே சமைக்க பழகிடுவோம், சரி? அங்க இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு பழகிடும்ன்றது என்னது, நம்ம அந்த லைஃபுக்குள்ள வந்து ஒரு நேக்கு பிடிச்சிப்போம். அங்க இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஊர் சமையல் என்ன செய்யலாம், சரி? அப்ப இங்க இருந்தே நம்ம போகும்போது இங்க இருந்து என்னென்ன பொருள்லாம் கொண்டு போய்க்கலாம்ங்கிறதெல்லாம் அடுத்த இப்போ போயிட்டு ஒரு வருஷம் போயிட்டு வருவோம்ல, அப்ப வந்து ஒரு பிளானிங் நமக்கு தெரியும். இப்ப இங்க இருந்து நம்ம போகும்போது என்னென்னலாம் வாங்கணும்ன்றது தெரியும். அப்படி நம்மளா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும், போக போக அந்த லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு பழகும். எனக்குலாம் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னை வந்து கோழி குஞ்சு மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வளர்த்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானா எங்கேயாவது வீட்டுல இருந்து வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனதுதான். ஒரே ஒரு வாட்டி கொல்கட்டாக்கு மட்டும் 1 மாசம் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி ஆபீஸ் வழியா வெளிநாட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். வேற எதுவும் வெளிநாட்டுக்கு நீங்க போகும்போது என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்க? அங்க வந்து போனதெல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். நம்மளுக்கு சோறு இருக்கும், அவங்களும் நம்மள மாதிரி சோறு திங்கிறவங்க தான். ஆனா சுத்தமா சைட்ல இருக்க எதுவுமே நல்லா இருக்காது, கஷ்டமா இருக்கும் ப்ரோ. அதுவும் ஒரு வெஜிடேரியனுக்கு எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. நம்ம எல்லாத்தையுமே திம்போம். சோ வந்து எங்க போனாலும் நம்ம சாப்பிட்டுருவோம். வேற என்ன, அவ்வளவுதான்.
அடாப்ட் ஆயிரும் அவ்வளவுதான். ப்ரோ போன பாட்காஸ்டுக்கு பதிலா வீடியோன்னு கமெண்ட் பண்ண தற்கொலை நான் தான் ஏக்கா. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு 18 வயசு குழந்தைய ட்ரக் அடிக்ட்னு சொல்லிட்டியேக்கா. 18 வயசுனா குழந்தையா ப்ரோ? அது தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல. நான் இதுல எந்த ஒரு கருத்தும் நான் தெரிவிக்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். If you need பச்சை சங்கி views, you could reach me. My ID is the username. Will love to give my thoughts as from the religion. If needed reservationல என்ன கன்சிடர் பண்ணுங்க. I'll be content giver to Tim. Okay bro, கன்சிடர் பண்றோம். Okay. Around 2 hours 20 minutes time. Sabari says that if we are serious and on deathbed, we would take no chance to be a burden to our family. If it was family members or closed ones, would it be the same? All answer. நான் வந்து எப்படி பாப்பேன்னா, இப்போ குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயோட இருக்காங்க சரியா, மினிமம் டைம் ஸ்பேன் ஒரு 6 மாசம் சரியா, அவங்கள திருப்பி ஒரு ஆப்ரேட் பண்ணி திருப்பி இன்னும் அவங்கள வலி கொடுத்து அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போலாம் தான் நான் விடுவேன். நீ சொல்றது வந்து ரேஷனலான பிஹேவியர், ரேஷனலா மட்டுமே திங்க் பண்றவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீ சொல்றது. பட் when it actually happens to you, அங்க வந்து ரேஷனல் திங்கிங்கை விட உன்னோட இமோஷனல் திங்கிங் வந்து அதிகமாயிரும். ஸோ அவங்கள நீ எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் வச்சு பாக்குறேன், எனக்கு வந்து அவங்க இன்னொரு கொஞ்ச நாள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் வந்து ஹியூமன் நேச்சர். அது செல்ஃபிஷான ஒரு விஷயம் தான். நமக்கு அவங்க போயிட்டா அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை செய்யலையேன்ற ஒரு கில்ட் இருக்கும். அதுக்குள்ள நம்மளால முடிஞ்சதெல்லாம் பார்த்துக்கலாம் நினைக்கிற ஒரு செல்ஃபிஷான ஒரு தாட்டு தான் அது. ஆனா அதுல ஒரு சென்டிமெண்டலான விஷயமும் இருக்கு. ரேஷனல் திங்கிங், இமோஷனல் திங்கிங் இவன் சொல்றது வந்து இது வேற. ஹியூமன் ரைட்ஸ் விஷயமா பெர்ஸ்பெக்டிவாகவும் பார்த்தா, அவங்க ஒரு நோயோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர் ஹியூமன் ரைட். அவங்க அதை எடுக்காம அப்படியே அவங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு விட முடியாது. இல்ல அவங்க அது விருப்பப்பட்டு எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கே இப்போ சூசைட் தானா தக்கல தானே அது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு வந்து கேன்சர் வந்துருக்கு வச்சுக்கேன் சும்மா ஒரு பேச்சுக்கு, நானா போறேன், நானா வீட்டை விட்டு போறேன்னா நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பெரிய 180 சித்தார்த்து சரியா. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நான் வந்து இப்போ வந்து நான் போறேன், அவங்க ட்ரீட் பண்ணிக்கிறாங்கன்னா நான் பார்த்துப்பேன், அது பிரச்சனை இல்லை சரியா. இன்கேஸ் அவங்களே என்ன மாதிரி நான் வந்து போறேன், நான் இதுவா இருக்க விரும்பல அப்படின்னா நான் அவங்களை விட்டுருவேன். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருங்க நான் சரி பண்ணலாம் ஒரு என்னோட கில்ட்டுக்காக அவங்கள உட்கார வைக்க மாட்டேன். நான் இது வந்து நான் ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அவங்க ட்ரீட் பண்ண ஓகே வித்துட்டுனா ஐ அம் ஓகே டு ஹெல்ப். அவங்க ஓகே இல்லனாலும் நீ ட்ரீட் பண்ணி தான் ஆகணும், அதுதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அது அவங்க கன்சென்ட் ஆயிரல. இப்போ அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சூசைடு கூட தான் நான் கன்சென்ட்னு சொல்லிட்டு ஊதிக்கலாம். ஆமா, அதுவும் தப்பு தானே ஆகும், அது எப்படி கரெக்ட் ஆகும்? இப்போ உயிரை காப்பாத்துறதுக்கு தான் ஃபோர்ஸ் பண்ணி மெடிசன் கொடுக்குறோம், உயிரை கொல்றதுக்கு இல்ல. there are two ways. ஒன்னு ரேஷனல், இன்னொன்னு இமோஷனல். ஆனா எப்பவுமே இமோஷனல் தான் நடக்கும். பிராக்டிக்கலா இந்த வேர்ல்டுல நடக்கிறது வந்து இமோஷனல் தான் நடக்கும். வாழ்க்கையில் சந்திச்ச வினோதமான மனிதர்கள் பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பத்தியே நம்ம பாட்காஸ்ட் நாங்களே வினோதமான ஆளுங்க தான், எங்கள்கிட்ட வந்து வினோதமான ஆளுங்களை பத்தி கேக்குறீங்க. நாங்க கொஞ்சம் மெண்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. சோ வந்து வினோதமான ஆளுங்கன்னா நம்ம பார்த்த வினோதமான ஆளுங்க, நமக்கே டஃப் கொடுக்குற வினோதமான ஆளுங்களை பத்தி பேசலாம். ரோமாஞ்சத்துல வர சீனு மாதிரி பார்த்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம பேசலாம். I will definitely talk about மகனே. விக்டரை பத்தி தான் பேசுவேன். மகனே தான் கண்டென்ட்டே எங்களுக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? கமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. That's what he said. Okay friends, இந்த வாரம் நான் என்ன படம் பார்த்தேன்னு சொல்லிடுறேன். இந்த வாட்டி மூவி சஜஷன்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஏன்னா படம் பாக்குற மூட்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நீங்க இப்ப வந்து இதுல இந்த லிஸ்ட்க்கு போயிடுறது நேரா, இதுல இருந்தா எப்பவுமே வெச்சிக்கிறது இல்ல, எழுதுறதெல்லாம் வந்ததுல இதுல இருந்து பார்த்து சொல்லிடுறது, இதுல இருந்தா சொல்றது. லெட்டர் பாக்ஸ். ஆமா, தி லாஸ்ட் சிட்டின்னு ஒரு படம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நானும் விஷயம் தான் பார்த்தோம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இட். ஜாலியான பாப்கார்ன் மூவி. அதுக்கப்புறம் பொய் சொல்ல போறோம்னு ஒரு படம் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னை பொறுமையை சோதிச்சுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வாஸ் டீசென்ட். அதுக்கப்புறம் அடியே பார்த்தோம். அடியே நல்லா இருக்கு, எனக்கு ஓகேயா இருந்துச்சு. அடியே கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம சொதப்பி வச்சிருந்தாங்க. பட் அப் அன்டில் தட் பாயிண்ட் வந்து படம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கான்செப்ட் வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஆமா, அழகா விஷுவலாலாம் காட்டியிருந்தாங்க. இது புதுசான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அந்த மல்டிவர்ஸ்லயுமே வந்து டைம் ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. டைம் டிராவலையும் மல்டிவர்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இந்த கான்செப்டே. மொத்த கான்செப்ட் புண்டாமோனே கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் வெறிப்பேத்தி இருக்காது, பசிக்குது. அடிப்பான், திருப்பி அடிப்பாங்க. கண்டிப்பா திரும்ப அடிப்பான் பாரு, கண்டிப்பா திரும்ப. ஹலோ புண்டாமோனே. அது வந்து ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். சோடா ஊத்துனீங்களா? இந்த கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவரை வந்து அவங்க ஒழுங்கா பண்ணிருந்தா ப்ளூ சட்டா சொல்ற மாதிரி இது ஒரு நல்ல படம்னே சொல்லி இருக்கலாம். அப்படி ஆல்சோ நல்ல எப்பவுமே பேரலல் யூனிவர்ஸ் அப்படி இப்படின்னா ஆக்ஷன் எதிர்பார்ப்போம், அந்த மாதிரி இல்லாம இது வந்து ஒரு மாதிரி சட்டிலா நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஏன்டா லவ்வ பிடிச்சு போகுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இதுல இந்த லவ்ன்ற கான்செப்ட்ல பேரலல் யூனிவர்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தானே. அது நல்லா தான் இருந்துச்சு. சோ வந்து இந்த கடைசி ஹாஃப் அன் ஹவர் தான் திரும்ப திரும்ப அங்கதான் வருவேன். சுத்தமா சுத்தாத, சுத்தம் ஓரளவுக்கு சுத்தம். இந்த வாரம் நான் பெட்டர் கால் சால் சீசன் 5 வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் முடிக்க போறேன். அடுத்த வாரம் முடிச்சிருவீங்க? ஆமா, பிஞ்ச் பண்ணி. அடுத்த சீசன் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்படியா? ஆமா ஆமா, நிறைய கேமியோஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. அப்படியா? ஆமா, அதனால வெயிட்டிங் ஃபார் பெட்டர் கால் முடிச்சிடுறேன். அடுத்து பீக்கி பிளைண்டர்ஸ் பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட்டு. see you next week friends. அடுத்த வாரம் ஒரு முக்கியமான டாபிக் வருது, ஸோ வெயிட் பண்ணுங்க. see you next week. bye bye சொல்லுங்க. பாய் அப்படி சொல்லுங்க, உங்க கியூட்டி பை 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 சொல்லுங்க. சோ பை பை. ப்ரோ திங்ஸ் இஸ் அனிருத்தன் சொல்லி போட்டுருந்தாங்க. ஆமா ஆமா, அதை எடுத்து அப்படி சொல்லிட்டாரா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தோங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுது, அம்மா வந்து ப்ளூப்பர் ரெடிடா சாமி. நைஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட்.